श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। आपदामपहर्तारं धातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। பிரியப்பதியான எம்பெருமான் இந்த லோகத்தவர்களை ரட்சிப்பதற்காக பல்வேறு அவதாரங்களை எடுத்தான். அதிலே முக்கியமான அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் என்று நேற்றைய தினம் அனுபவித்தோம். சக்கரவர்த்தி திருமகன் என்று எம்பெருமான் கொண்டாடப்படுகிறான். சக்கரவர்த்தி என்று தசரதன், இந்த தசரதனுக்கு குமரனாக அவதரித்தான். தன்னை முழுக்க முழுக்க ஒரு மனுஷனாகவே பாவித்துக் கொண்டு தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஏற்பட்டதொரு அவதாரம். இந்த அவதாரத்தை பற்றி திருமங்கையாழ்வார் நம்முடைய பாசுரத்தில் தெரிவிக்கும் பொழுது, மீனொடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை என்று தெரிவிக்கிறார். 10 அவதாரங்களை வரிசைப்படுத்துகிறார். அப்படி சொல்லும் பொழுது ராமாவதாரத்தை ராமனாய்னு சொல்லாமல் தானாய்னு தெரிவிக்கிறார். முன்னுமி ராமனாய், நடுவில் ராமனாய், பின்னுமி ராமனாய்னு சொல்லியிருக்கலாம், அல்லது முன்னுமி ராமனாய் ராமனாய் பின்னுமி ராமனாய்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் தானாய்னு தெரிவித்தாரே என்றால் அதுதான் இந்த அவதாரத்துக்கே இருக்கக்கூடிய ஏற்றம், பெருமை. ஸ்ரீ வைகுண்டத்துல எம்பெருமான் எத்தகு ஒரு பெரு மேன்மையோடு விளங்குகிறாரோ அந்த மேன்மை அது அத்தனையும் முழுவதும் இந்த அவதாரத்துல வெளிப்படும். அதே சமயத்திலே வைகுண்டத்துல எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் எட்டும் விதத்திலே மிகுந்த கருணையை வெளிப்படுத்திக் கொண்டு கீழே அமைந்திருக்கிறார். வைகுண்டத்துல நித்திய சூரிகள் எத்தகு எம்பெருமான அனுபவிக்கிறார்களோ அதே எம்பெருமான் தான் இந்த லோகத்துல அவதரித்தான். ஆனால் வைகுந்தத்துல இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அனுபவிக்குமா போலே அல்லாமல் சாமானியப்பட்ட ஜனங்கள், கண்கள் இருப்பவர்கள் யாராயிருப்பினும் அவர்கள் ராமனை அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு தன்னை குறைத்து கொண்டு மேன்மையும் உண்டு எளிமையும் உண்டு, இரண்டையும் சேர்த்து வெளிப்படுத்தின ஒரு ஆச்சரியமான அவதாரம். அதனால தான் தானாய் என்னை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவதரித்தது எதற்காக என்று நேற்றைய தினம் பார்த்தோம். ஸ்ரீராம ஜனனம் என்கிற தலைப்பிலே அனுபவித்தோம். முக்கியமா சாதுக்களை ரட்சிப்பதற்காக அவதரித்தான். சாதுக்களாக பலரையும் ஏற்படுத்த வேண்டுமே, தாம் கீழே பிறந்து தம்முடைய குணங்களை வெளிப்படுத்தி அழகை காட்டி அனைவரையும் தன்னிடத்துல ஈடுபடுத்தி அவர்களை எல்லாம் சாதுக்களாக மாற்றி பின்னர் அவர்களை ரட்சித்தான். நம்பரமான ஒரு நொடி பொறியும் பிரியாமல் சேர்ந்தே அனுபவிக்க வேண்டும்னு விரும்புபவர்கள் தான் சாதுக்கள். அப்படிப்பட்ட சாதுக்களுக்காகத்தான் எம்பெருமான் அவதரித்தான்னு பார்த்தோம். ஆனால் அது மட்டும் முக்கிய காரணம் அன்று. கூடவே துஷ்கிருத் விநாசனம், துஷ்டர்களை அழிப்பது, மேலும் தர்மத்தை நிலைநாட்டுவது. இந்த தர்மம்ங்கிறது என்ன? சாமான்யமா பல தர்மங்கள் உண்டு. அவனவனுக்குன்னு வர்ணத்துல விதித்தபடி ஸ்வதர்மம், கர்மயோகம்னு இன்னன்னாருக்கு இன்னென்ன கர்மங்கள்னு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்மங்களை செய்ய வேண்டும். அது இல்லாமல் சத்தியமே பேச வேண்டும், அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும், பெரியோர்கள் சொன்னால் சிறியவர்கள் கேட்டு நடக்க வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், இன்னும் எத்தனையோ சாமானிய தர்மங்கள். பிறர் மனைவி விரும்பக்கூடாது, பிறர் பொருள்ல ஆசை இருக்கக்கூடாது, நிறைய காசு பணத்துல நிறைய விருப்பம் இருக்கக்கூடாது என்று எத்தனையோ விதமான தர்மங்கள். இந்த சாமானிய தர்மங்களை நிலைநாட்ட வேண்டும், அது ஒன்று. அடுத்தது அதை காட்டிலும் இன்னும் உயர்ந்த தர்மம், பகவானுக்கு நாம் சேஷப்பட்டவர்கள். சாமானிய தர்மத்தை கடைபிடித்தால் உலகத்துல நன்மையோடு வாழலாம். ஆனால் இதை காட்டிலும் இந்த சம்சாரத்துல மீண்டும் மீண்டும் பிறத்தல் கூடாது. சம்சாரத்துல சுகமே இருந்துட்டு இருக்க முடியாது, கஷ்டங்களும் சேர்ந்துதான் வரும். அப்ப மாறி மாறி இந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து இதனாலே மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டு இது வேண்டாம், இதுல இருந்து விடுபட வேண்டும் என்றால் அப்ப பகவானுக்கு இந்த ஜீவாத்மா சேஷப்பட்டது. சேஷத்துவம்னா அடிமைத்தன்மை, ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இது ஜீவாத்மாவுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமானதொரு தர்மம். இந்த தர்மத்தையும் நிலைநாட்ட வேண்டும். அடுத்து அந்த எம்பெருமானுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் தான் பெருசு, எனக்கு எது பிடிக்குமோ அப்படி செய்கிறேன் இல்லாமல் நான் பெருமானுக்கு அடிமை, அதே சமயத்துல அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதுதான் எனக்கு முக்கிய கடமை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு தர்மம். இதற்கும் மேல உயர்ந்த தர்மம், எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமானுக்கு எது விருப்பமோ அதை செய்கிறேன்னா அப்ப பாகவதர்கள் வரைக்கும் அந்த அடிமைத்தன்மைங்கிறது நீள வேண்டும். வெறும் பெருமானுக்கு மட்டும் அடிமைன்னு சொன்னால் அவருக்கு முகம் அலர்த்தி சந்தோஷமே ஏற்படாது. உன்னுடைய அடியவனுக்கு 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 அடியவன், ஒரு ஆச்சாரியனுக்கு அடியன், தொண்டன், சேஷபூதன் என்பது வரைக்கும் அந்த அடிமைத்தன்மைங்கிறது நீண்டு இருக்கிறது. அந்த தர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தர்மங்களை நிலைநாட்டுவதற்காகவே எம்பெருமான் அவதரித்வான். கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம் ததா பிதரம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்று தசரதனை தனக்கு தந்தையாக வரித்தாராம் எம்பெருமான். வைகுந்தத்தில் இருக்கிறச்ச ஒரே குறையோடு இருந்தார். நமக்கு ஒரு தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறார்களே, உலகத்துக்கெல்லாம் மாதாவும் பிதாவுமாக எம்பெருமான் இருக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு தாய் தந்தை உண்டா? கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் மிகவும் வருந்தினானா. சரி, நமக்கு ஒரு தாய் தந்தை வேண்டும், நல்ல ஒரு உயர்ந்த தாய் உயர்ந்த தந்தையை நாம் பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினவன் கீழே அப்படியே உலகத்துல தேடி பார்த்தானா. தசரத சக்கரவர்த்தி அவன் சிறந்த தர்மவானாக நல்ல தர்ம முறையிலே ஆட்சி புரிபவனாக இருந்தான். அவனையே தனக்கு தந்தையாக தேர்ந்தெடுத்து ஆத்மானம் சதுர்விதம் தன்னையே நான்காக பிரித்து கொண்டு அவதரித்தானாம். தாமே ராமனாகவும், தாமே லக்ஷ்மணனாகவும், தானே பரதனாகவும், தானே சத்ருக்னாகவும், இப்படி நால்வராகவும் பரமாத்மாவே அவதரித்தார் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இல்லையே, நாம இதற்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறத பார்த்தால் ராமன் பரமாத்மா ராமனாக அவதரித்தார், ஆதிசேஷன் லக்ஷ்மணராக அவதரித்தார், சங்க சக்கரங்கள் பரத சத்ருக்னராக அவதரித்தார்னு கேள்விப்பட்டிருக்கோமே என்றால் வாஸ்தவம், அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. எம்பெருமான் தன்னுடைய அம்சத்தையும் இவர்களோடு சேர்க்கிறார். லக்ஷ்மணரும் பரமாத்மானுடைய அவதாரம் தான், பரத சத்ருக்னர்களும் எம்பெருமானுடைய அவதாரம் தான். என்ன பெருமானுடைய அந்த அம்சம், அவருடைய அருள் கடாட்சம்ங்கிறது இவர்களிடத்திலையும் சேர்ந்திருந்தது. அதனால இவர்களை பரமாத்மாவினுடைய அவதாரம்னு சொல்லலாம். அதே சமயத்துல மற்றையோர்கள் அவர்கள் அவதரித்தார்கள்னு சொல்லலாம். இப்படி நான்காக பிரித்து கொண்டு கீழே அவதரித்தான். அது வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்தோம். மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் செந்துவித்தாய் செம்பன் சேர், கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே காலேலோ என்று 10 பாசுரத்துல குலசேகர ஆழ்வார் அந்த ராமனுக்கு தொட்டிலிட்டு அன்று எப்படி கௌசலையானவள் மிகவும் மகிழ்ந்திருப்பாளோ அதே போல தாமும் மகிழ்ந்தார், ஆனந்தித்தார். அப்படி தொட்டில்கள்ல குழந்தைய விட்ட பிற்பாடு இனி பெயர் வைக்க வேண்டுமே. நேற்றைய தினம் ஸ்ரீ ராமஜனனம்னு பார்த்தோம். இன்றைய தினம் தலைப்பு ஸ்ரீ சீதா திருக்கல்யாணம். சீதாதேவியோடு திருக்கல்யாணம் நடக்கிற அந்த கட்டம் வரைக்கும் பார்க்க வேண்டும். அவதரித்த அந்த எம்பெருமானுக்கு அடுத்து மேற்கொண்டு என்ன நடைபெற்றது என்றால் 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து அந்த எம்பெருமான்கள் குழந்தைகளை எல்லாம் அப்படி தொட்டில்ல கிடத்தி பெயர் சூட்ட வேண்டும். பிறந்த குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை சூட்ட வேண்டும். 4 தொட்டில்கள் இடப்பட்டன. அவரவர்கள் பிறந்த வரிசையிலே தொட்டில்ல குழந்தைகளை இட்டார்களாம். ராமன் புனர்வசு நட்சத்திரம், பரதன் புஷ்ய நட்சத்திரம், அடுத்து ஆஸ்லேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்திலே சத்ருக்னனும் இளக்குமன் இளைய பெருமாள் 2 பேரும் அவதரித்தார்கள். இப்படி 4வரையும் தொட்டில்ல கிடத்தின பிற்பாடு ஓஹோஹோன்னு ஒரே குழந்தைகள்லாம் அழ ஆரம்பித்ததாம். அதுலயும் இந்த லக்ஷ்மணர் சத்ருக்னர் இந்த 2 குழந்தைகள் ரொம்ப கதறி கதறி துடித்து துடித்து அழுகை நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்தனவாம். பார்த்துட்டு ஒரே திகைப்பு. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, என்னன்னு ஒன்றும் தெரியலையே. தொட்டில்ல போட்ட பிற்பாடு இப்படி அழுகிறது, தொட்டில் ஏதாவது பூச்சி போட்டிருக்கா என்ன, அதுல ஏதாவது உறுத்துறதான்னு எல்லாம் சோதனை பண்ணி பார்த்தாலும் எதுவும் இல்லை. ஆனாலும் குழந்தைகளுடைய அழுக ஓயலை. என்ன பண்றதுன்னு தெரியலையே. குலகுருவை கூப்பிடலாம், வசிஷ்டரை அழைத்து என்ன காரணம் விசாரிக்கலாம்னு பார்த்தால் பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனகான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். பால்ய பிராயம் தொட்டில் பருவத்திலிருந்தே அந்த இளைய பெருமாள் லக்ஷ்மணன்கிறவர் ராமனை விட்டு பிரிந்திருப்பதுல துளி கூட அவருக்கு விருப்பமே கிடையாதாம். இப்ப தொட்டில்ல போட்டிருக்கிற சமயத்துல பிரிந்து தானே இருக்கார். அது கூட அவரால் சகித்து கொள்ள முடியல. அதனாலதான் ஓஹோன்னு ஓன்னு ஒரே குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாராம். வசிஷ்டர் வந்து குழந்தைகளை எல்லாம் உத்து பார்த்தார். ஓ, இதுதான் காரணமா, புரிந்து கொண்டு விட்டார். சரி, இப்ப இந்த தொட்டில் வரிசையை மாற்ற வேண்டும். பிறந்த கிரமத்துல தொட்டில் போட்டிருக்கிறீர்கள், ஆனா அப்படி போடக்கூடாது.
ராமனுக்கு அடுத்து லக்ஷ்மண குழந்தனுடைய தொட்டில், பரதன் அவனுக்கு அடுத்து சத்ருக்ன குழந்தனுடைய தொட்டில் வரணும். அதனால 2வது தொட்டில 3வதாகவும் 3வது தொட்டில 2வது தொட்டிலாகவும் போடுன்னு மாத்தி சொன்னாராம். அதே போல அவர்கள் தாயார்களும் அப்படி செய்தார்கள். கொஞ்சம் அழுக ஓய்ந்தது, பாதி அழுக ஓய்ந்தது. ஆனா இன்னும் அழுக ஓயவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னும் ஒரு தடவை யோசித்து பார்த்தார். அந்த லக்ஷ்மணர் குழந்தைய பார்த்தா அதால துடிப்பு, அந்த துடிப்பு அதனால கட்டுப்படுத்திக்க முடியல. சரி 2 தொட்டில் போறோம், 4 தொட்டிலே வேண்டாம், 2 தொட்டில போட்டுட்டு 2 குழந்தைய சேர்த்து போட்டுருங்கோன்னா, ராமனோடு லக்ஷ்மணன் சேர்த்து போடுங்கள், பரதனோடு சத்ருக்னனை சேர்த்து போடுங்கள்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் அப்படி அந்யோன்யம் நெருக்கமாக இருந்தனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்ப பால்யாத் பிரபுக்கு சுஸ்னிக்தா, ரொம்ப மென்மையானவனா இளைய பெருமாள். ராமனை விட்டு ஒரு நொடியும் பிரிய முடியாதுன்னு இருந்தவன் இளைய பெருமாள். அதே மாதிரி பரதனை விட்டு ஒரு நொடியும் பிரிய முடியாதுன்னு இருந்தவன் சத்ருக்னாழ்வான் என்று காட்டுகிறார்கள். இந்த 4 பேரும் 4 விதமான தர்மத்தை நமக்கு ஆச்சரித்து காட்டினார்கள். ராமன் சாமானிய தர்மத்தை நன்றாக நிலைநாட்டினான். சத்தியமே பேச வேண்டும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும், ரொம்ப சுத்தமா தூய்மையோடு இருக்க வேண்டும், பெரியோர் சொல்ல கேட்டு நடக்க வேண்டும் என்ன இந்த சாமானிய தர்மங்களை நிலைநாட்டினவன் அது ராமன். ராமன் இதைத்தான் இந்த முக்கியமான தர்மத்தை நிலைநாட்டினார். அடுத்து இன்னும் முக்கியமான தர்மம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா, இந்த தர்மங்களால மிகவும் மகிழ்பவன் தாம் தான். அதனால தானே சித்த தர்மம், சாட்சாத்து தர்மம் தான் தான்ங்கிறதையும் வெளிப்படுத்தினான். அப்ப சாமானிய தர்மத்தையும் வெளிப்படுத்தினான். உயர்ந்த தர்மம் தாமே சித்த தர்மம், இந்த செயல்களால மகிழக்கூடிய பரமாத்மா தாமே என்பதையும் நிலைநாட்டினார். தன்னுடைய ரூப சௌந்தரியத்தினால அனைவரையும் கவர்ந்து இழுத்தார். அதனால இவர்தான் பரமாத்மான்னு உலகத்தவர்கள் அறிந்து, அதனால தான் புற்பா முதலா பொல்லிரம்பாதி ஒன்னின்னியே அத்தனை பேரும் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் உயர்ந்த பரமாத்மானுடைய இடத்தை அடைந்தனர்கள்னா, அப்ப இத்தனை பேரும் இவனை பரமாத்மான்னு புரிந்து கொண்டனர். அப்ப சித்த தர்மமாக தானே இருக்கிறான். நாம செய்து சாதிக்க வேண்டிய கர்மயோகம், ஞான யோகம் முதலான தர்மங்கள்லாம் மிகவும் சிரமம். ஆனா சித்தமா எப்போதும் நமக்காக காத்து கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை பணிந்து அவரையே சரணாகதி செய்து விட்டால் அப்ப அவரே நமக்கு தர்மமாக இருந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறாரே. இதை நிலைநாட்டியவனும் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான். அடுத்து இளைய பெருமாள். அவருக்கு என்ன தர்மம்னா, அவர் எம்பெருமானுக்கு நாம் எல்லாம் சேஷப்பட்டவர்கள். சேஷத்துவங்கிற தன்மையை அற்புதமாக நிலைநாட்டினவர். எம்பெருமானுக்கே இந்த ஜீவாத்மா எல்லா விதத்திலும் அடிமைப்பட்டதே தவிர தாய் தந்தையருக்கு அடிமைப்பட்டது, இன்னொருத்தர் யாரோ எனக்கு வேலை சம்பளம் கொடுக்கிறவருக்கு அடிமைப்பட்டது, உணவு கொடுப்பவருக்கு அடிமைப்பட்டதுன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. பரமாத்மா ஒருவனுக்கே இந்த ஜீவாத்மா அடிமைப்பட்டது. எல்லா நிலையிலும் அவனுக்கே நாம தொண்டுகளை செய்ய வேண்டுமே தவிர வெறும் உற்றார் உறவினர்கள், பந்துக்கள் இவர்களுக்கு தொண்டு செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அவர்களை தொண்டு செய்யாம விட்டுவிட வேண்டுமானா செய்யணும். ஆனா அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம். இவர்கள் தான் நம்மை ரட்சிக்க போகிறார்கள்னு செய்யக்கூடாது. ஏதோ இவர்களுக்கு நடுவுல நானும் பிறந்திருக்கிறேன், பிறந்த கடமைக்கு அந்த தொண்டை செய்கிறேனே தவிர அதற்கு மேல எனக்கும் அவருக்கும் எந்த பற்றுதலும் இல்லை. நான் செய்ய வேண்டிய அடிமையெல்லாம் எம்பெருமான் ஒருத்தனுக்கு தான் செய்ய வேண்டுமே தவிர அவன் தான் எனக்கு பிராப்தமான உற்றாரும் உறவினருமாக இருக்கிறாருங்கிறத புரிந்து கொண்டு தொண்டுகளை செய்ய வேண்டும். அப்ப பகவானுக்கே சேஷப்பட்டவன் ஜீவாத்மா. இந்த தர்மத்தை இளைய பெருமாள் நிலைநாட்டினார், காட்டினார். அதற்கடுத்து பரதாழ்வான் வாஸ்தவம் எம்பெருமானுக்கு அடிமை. ஆனா அந்த எம்பெருமானுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அதை செய்வதுதான் ஜீவாத்மாவுக்கு கடமையை தவிர நான் அடிமைங்கிறதுக்காக எனக்கு பிடித்ததெல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன் அது போராது. வாஸ்தவம் நமக்கு பிடிச்சதை கொண்டு போய் கொடுக்கலாம், ஆனா அவருடைய முகம் அதனால சந்தோஷப்படுகிறதா, பெருமான் இந்த காரியங்களை செய்தால் மகிழ்வரா என்று ஆலோசித்து அவருடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ப இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டுமே தவிர என் ஆனந்தம் என்று பார்க்கவே கூடாது. அதைத்தான் அத்தனை பெரியோர்களும் காட்டினார்கள். ஆண்டாள் மற்றை காமங்கள் மாற்றுன்னு காட்டினாரே. உனக்கு அடிமை செய்கிற சமயத்துல இந்த அடிமையினால எனக்கு எத்தனை மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமான்னு சொன்னால் போச்சு. நம்முடைய சந்தோஷத்துக்காக பெருமானுக்கு அடிமை செய்வது கூடாதே. அவருடைய மகிழ்ச்சிக்காக நாம அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமே தவிர என் ஆனந்தம் என்று பார்த்தால் அது அப்படியே அகங்கார மமகாரங்களை வளர்த்து கர்வத்தை வளர்த்து எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடும். அப்போ அந்த மாதிரியான தீய குணங்களுக்கு ஆஸ்பதமா இருக்கக்கூடிய என் ஆனந்தம்ங்கிறத பார்க்கவே கூடாது. பகவானுடைய ஆனந்தத்திற்காகவே இருக்கக்கூடிய அதுதான் பாரதந்திரியம். தந்திரம்னு சொன்னால் முக்கியமானதுன்னு அர்த்தம். பாரதந்திரியம், எனக்கு பரமாத்மா தான் முக்கியமானவர், நான் முக்கியமானவன் அன்று. இன்னைக்கு என்னிடத்தில் அடிமையை ஏற்றுக்கொண்டார்னா சந்தோஷம், இன்னைக்கு வேண்டாம் நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னா பொறுமையா காத்துட்டு இருக்கணும். அது என்ன என்னை விட்டுட்டேன்,
நான் அப்படி ஒண்ணு நிர்பந்தித்து என்னுடைய அடிமையை நீ வாங்கி கொள்ள வேண்டும்னு பெருமானிடத்துல அப்படி நிர்பந்திக்க கூடாது. அவருக்கு எப்பொழுது சந்தோஷமோ அப்ப கொடுப்பார் என்று ஆறி இருக்க வேண்டும். அதே சமயத்துல அவரிடத்துல பிரார்த்தித்து கொண்டும் இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியதுதான் பாரதந்திரியம். அப்ப பகவானுக்கு அடிமை, அதே சமயத்துல அவர் எப்படி மகிழ்கிறாரோ அதற்கேற்ப நான் இருக்க வேண்டும். எம்மா வீட்டும் எம்மா வீட்டும் என் திறமம் எம்மா வீட்டு அப்படிங்கிற அந்த பதிகத்துல என்ன தெரிவிக்கிறார்? எம் மாவீடும் வேண்டா எந்தனக்கும் தாளினையே அம்மா அமையும் என ஆய்ந்துரைத்த எம்மா வீட்டு திறமம் செப்பம் நின் செம்மா பாதவர்க்கு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்தபிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. என்ன அற்புதமான பாசுரத்துல நம்மாழ்வார் நிஷ்கர்ஷிக்கிறார் இந்த பாரதந்திரியத்தை. பெருமானிடத்துல முதல் பாசுரத்திலிருந்து எனக்கு வைகுந்தம் வேண்டும் வைகுந்தம் வேண்டும்னு பிரார்த்தித்தாரா? சரி, இத்தனை பாசுரமா கேட்டுட்டே இருக்காரு, இதை கொடுத்துருவோம் அப்படின்னு பெருமாள் வந்து, இந்தாரா சுவாமி நீர் கேட்டீரோ இல்லையோ பராமரத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். இந்த மாதிரி ரொம்ப எரிச்சலோடு நான் கேட்டேங்கிறதுக்காக கொடுக்கறதெல்லாம் கூடாது. உன் ஆனந்தத்துக்காக பரவாயில்லையே இந்த ஆழ்வார் என்னமா கதறுகிறார், இப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மாவை நான் அனுபவிக்க வேண்டும்னு நீ விரும்பி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இவர் என்ன விடாம தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கார், இத்தனை பாசுரமா மாறி மாறி கேட்டுட்டே இருக்கார், இந்தாரம் வாரம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி என்னை அழைத்து கொண்டு போய் வைத்தால் அப்பேற்பட்ட மாவீடு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி, அப்ப என்னதான் வேணும்னா நீ செம்மா பாதபர்ப்பு தலைசேர் தொல்லை, நான் அடிமை, உமக்கே அற்று தீர்ந்தவன், உம்முடைய ஆனந்தத்திற்காகவே அடியேன் இருக்கிறேங்கிறத அடியேன் புரிந்து கொண்டு விட்டேன். அதனால உம்முடைய திருவடியை என் தலையில சேரும், இது போரும். நீர் எப்ப மகிழ்ந்து என்னை சம்சாரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் நினைக்கிறீரோ அப்பொழுது கூட உமக்காக எப்பொழுது தோன்றுமோ அப்பொழுது கூட நிஷ்கர்ஷித்தார். அப்ப அதுதான் பாரதந்திரிய ஸ்வரூபம். அதைத்தான் பரதாழ்வான் காட்டினான். அடுத்து சத்ருக்னாழ்வான், அவனுக்கு சமமானவர்கள் மற்றொருத்தர் கிடையவே கிடையாது. நேற்றைய தினம் பாயசத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தோமே, ராமனுக்கு காரணமா இருந்தக்கூடிய பாயசத்துல பாதி பங்கு அதை கௌசல தேவிக்கு கொடுத்தார். அடுத்து மீதி பாதிய ரெண்டாக பிரித்து கால் பங்கை சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார். அப்ப கௌசலைக்கு கொடுத்ததனுடைய மிச்சம் சுமித்ரைக்கு போனதா? மறுபடியும் மீதி கால் பங்கை ரெண்டாக பிரித்து அந்த அரைக்கால் பங்கை கைகேயிக்கு கொடுத்தார். அவள் சடக்கென விழுங்கி விட்டாள். கௌசல விழுங்கின பிற்பாடு அடுத்து நமக்கு யவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி கொடுறதுக்கு இளவரசனாக இருப்பதற்காவது ஒரு பையன் பிறக்க வேண்டும். சுமித்ரை இன்னும் சாப்பிடல, நாம முதல்ல விழுங்கி விட வேண்டும்னு ஆசையோடு அத்தை சாட்ட விட்டாள் கைகேயி. அப்ப அது அவளுக்கு போனதா? இப்ப அதனுடைய மிச்சமாக இருக்கக்கூடிய மீதி பங்கை வால்மீகி தெரிவிக்கிறார். பாயசஸ்ய அமிர்தோபமம், மிகவும் இனிமையானது, மிகவும் உயர்ந்தது, அமிர்தத்துக்கு சமமானதா இந்த பாயசத்தினுடைய மீதி பகுதி. என்ன அத்தனை பேருக்கும் பிரிச்சு கொடுத்து மீதி இருக்கோ இல்லையோ, இது ரொம்பவும் சிறந்தது. இந்த சிறந்த கால் பங்கு அரைக்கால் பங்கு யாருக்கு கொடுப்பதுன்னு ஆராய்ந்து பார்த்து சுமித்ரை தான் நல்ல ஞானத்தோடு இருப்பவள், அவளுடைய அறிவுக்கு சமமாக மற்றவர்களுக்கு கிடையாது, அப்ப இவளுக்கே கொடுக்கலாம்னு ஆராய்ந்து பார்த்து அவளுக்கு கொடுத்தாராம். ரெண்டு பங்கையும் வைத்து கொண்டு ஒன்னு கௌசலை சாப்பிட்ட மிச்சம், மற்றொன்று கைகேயி சாப்பிட்ட மிச்சம். இந்த சேஷ பிரசாதம் நமக்கு கிடைத்திருக்கிறதே. போனகம் செய்த சேலம் கருவரே புனிதம் அன்றேன்னு தொண்டரடிப்படியாழ்வார் தெரிவித்தாரே, அப்படிப்பட்ட மிச்சமான இந்த பாயசங்கள் நமக்கு கிடைத்ததா? அந்த 20 வயதுல பிறக்கக்கூடிய 2 குழந்தைகளுக்கும் தொண்டு செய்யும் விதத்திலேயே என்னுடைய குழந்தைகள் அமைய வேண்டும் என்றே அந்த பாயசத்தை எத்தாமும் ஸ்வீகரித்தாள். அதற்கேற்ப ராமனுக்கு அடிமை செய்யுமா போலே லக்ஷ்மணன் பிறந்தார், பரதனுக்கு அடிமை செய்யுமா போலே சத்ருக்னாழ்வான் பிறந்தார். நான் பக்தன், பாரதந்திரியம் வடிவெடுத்தவன். யாருக்கு பரதந்திரப்பட்டவன்? ராமனுக்கு பரதந்திரப்பட்டவன் அன்று, ராமனையன்றி வேறு யாரையும் அறியாத பரதனுக்கே அற்று தீர்ந்தவன். என்ன பரதனே எனக்கு எல்லா விதமான சுவாமி, அவரே எனக்கு ஆச்சாரியர், அவரே எனக்கு எல்லா விதமான தெய்வம். என்ன அந்த பரதனையே தனக்கு எல்லாமாக கொண்டு அவருக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அதை செய்வேன், அவர் எப்படி சந்தோஷிப்பாரோ அதற்கு ஏற்ப தொண்டு செய்வேன் என்ன இப்படியே தன்னுடைய தன்மைங்கிறத நிலையிட்டு காட்டினார். அப்ப இந்த 4 பேரும் 4 விதமான தர்மங்களை நமக்கு காட்டினார்கள். அப்படிப்பட்ட 4 குழந்தைகள் இளம் வயதிலேயே அந்த தன்மைகளை வெளிப்படுத்தினார்களாம். அதைத்தான் இந்த குழந்தைகள் அழுது அழுது என்னையே பிரிக்கிறீங்கோ, என்னுடைய சுவாமியோட சேர்த்து வையுங்கள்னு பிரார்த்தித்தார் போலே ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து ஒரு தொட்டில்ல இட்டார், பரதனையும் சத்ருக்னாழ்வானையும் சேர்த்து மற்றொரு தொட்டில்ல இட்டார் என்று பார்த்தோம். அடுத்து பெயர் காரணம், இவர்களுக்கு பெயர் வைத்தவரே வசிஷ்டாச்சாரியர் தான். எப்படி நாமத்தை சூட்டினார்? ராமன் என்று அந்த எம்பெருமானுக்கு திருநாமத்தை எப்படி சாத்தினார்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனே ரமயதீதி ராமஹா, அந்த திருமேனியை தூண்டித்தான். ராமேன தஸ்ய வபுஷா சோதிதா, வபுஷான்னா திருமேனி,
அந்த வசிஷ்டரை பார்த்த உடனே அந்த திருமேனி அப்படியே மனசை தூண்டித்தான். எனக்கு ராமன்னு பெயர் வை, ராமன்னு பெயர் வைன்னு அதுவே தூண்டித்தான். ஏன் என்ன காரணம்னா அத்தனை அழகு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தையே சொல்லிக்கொண்டு கண்டவர்களிடம் மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியே பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். பும்சாம்னா ஜீவாத்மாக்கள். கண் இருக்கக்கூடிய எந்த ஒரு புருஷனாக இருந்தாலும் யார் ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த எம்பெருமானுடைய அழகில ஈடுபட்டார்னு சொன்னார். அழகில கண் வைத்தால் கண்ணை திருப்பி எடுத்துக்கொண்டே போக முடியாதான். அப்படிப்பட்ட பேரழகு கொண்டிருப்பவனா ராமன். ரமயதி என்றால் அனைவரையும் தன்னிடத்துல ஈடுபடுத்தக்கூடிய உயர்ந்த ஒப்பற்ற அழகு கொண்டிருப்பவன். அந்த அழகே தூண்டி தூண்டி அழகன்னு பெயர் வை. ராமன்னு சொன்னால் அழகன்னு அர்த்தம். என்ன அழகு? அனைவரையும் வசப்படுத்தக்கூடிய அழகு. விரோதிகளை கூட ஈடுபடுத்தும், ராட்சசிகளை கூட ஈடுபடுத்தும். ஒரு சூர்பனக ஈடுபடலையா? அப்படி அனைவரையும் தன்னிடத்துல ஈடுபடுத்தக்கூடிய உயர்ந்த அழகே வடிவாக இருப்பவன் ராமன் என்று வசிஷ்டர் அழகான பெயரை ராமனுக்கு சூட்டினார். அடுத்து லக்ஷ்மணன். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா வகிப்பிராண இவப்பரஹா. ராமனுடைய மற்றொரு பிராணனம். ராமனுக்கு பிராணன். ராமனுடைய வெளியில இருக்கக்கூடிய பிராணன். உள்ள இருக்கக்கூடிய பிராணன் ஒண்ணு பிராணவாயு உள்ள ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த லக்ஷ்மணர் ராமனுடைய மற்றொரு பிராணவாயு வெளியில இவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு நெருக்கம். ராமர் லக்ஷ்மணரை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்ததே கிடையாது. எப்படி தெரிந்து கொள்ளலாம்? முதல்ல ராமன் அவதரித்தார். அடுத்துதானே லக்ஷ்மணர் ஆயில்ய நட்சத்திரத்துல அவதரித்தார். அந்த லக்ஷ்மணர் தான் பிறப்பதற்கு முன்பே ராமன் பிறந்து விட்டாரா? அப்ப ராமனோடு தொடர்பு கொண்டிருந்தார். அடுத்து கடைசியா லக்ஷ்மணர் முதல்ல அவர் பரம் போய் சொல்றார். முதல்ல லக்ஷ்மணரை சரையு நதியில இறங்க சொல்லிவிட்டு பின்னர் தான் ராமர் அந்த சரையு நதியில இறங்குறார். அப்ப லக்ஷ்மணருடைய பிறப்பிலிருந்து அவர் பராபதத்துக்கு எழுந்தருளுகிற அந்த காலம் வரைக்கும் ராமனை விட்டு பிரிந்ததுங்கிறதுக்கு துளி கூட இடம் இல்லை. காட்டுக்கு சென்ற பொழுது கூட வனவாசத்துல கூட ராமனை விட்டு பிரியாமல் சேர்ந்துதானே இருந்தார். ஆக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா. லக்ஷ்மி என்றால் சிறந்த கைங்கரிய செல்வத்தை கொண்டிருப்பவன் அர்த்தம். லக்ஷ்மிங்கிறதுக்கு செல்வம் அர்த்தம். இவருக்கு என்ன செல்வம் இருந்தது? 4 குழந்தைகளுமே செல்வந்தர்கள் தான். தசரத சக்கரவர்த்திக்கு குமரனா பிறந்தா செல்வத்துக்கு பஞ்சமா என்ன? அப்ப சிறந்த செல்வனாக இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமான செல்வம் எதுன்னா முக்கியமானது கைங்கரிய செல்வம். ராமனுக்கு தொண்டு புரிவதே தன்னுடைய முக்கியமான தன்மை. அதுதான் எனக்கு கடமை என்று அதை நன்றாக வெளிப்படுத்தினான். அப்ப அதுவே அவனுக்கு அடையாளம். லக்ஷ்மின்னு சொன்னா அடையாளம் இடப்பட்டவன். செல்வத்தினாலே அடையாளம் இடப்பட்டவன். என்ன செல்வம்? கைங்கரிய செல்வத்தினாலேயே அடையாளம் இடப்பட்டவனா லக்ஷ்மணன். அவனுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும்னா அதுல எல்லாத்தையும் அறிந்திருப்பார். அதை தவிர வெளியில ஏதாவது விஷயம் தெரியுமான்னா அதை பத்தி தெரிந்து என்ன பிரயோஜனம்? ராமனுக்கு எல்லா விதமான அடிமை செய்வதில் தான் அவனுக்கு ஊற்றமே தவிர வெளி விஷயங்கள்ல அவனுக்கு ஒன்றுமே தெரியாதவனால் அப்படி ராமனோடு சேர்ந்து பழகினவன். அதனால அவனுக்கு லக்ஷ்மணன் திருநாமம். அடுத்து பரதன். பரதீதி பரதஹா. நன்றாக பரிப்பவன். ராஜ்யத்தை நன்றாக இவன் தான் நன்னா தாங்கி படிச்சானான். எங்க சுவாமி படிச்சார்? இவர் எங்க ராஜ்யத்தை படிச்சார்? ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ஒவ்வொன்னு அழுதுண்டு எனக்கு வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம்னு கொண்டு போய் ராமன் இடத்துல சமர்ப்பித்தாரேன். அப்படிப்பட்டவருக்கு இவர் முன்கூட்டியே வசிஷ்டர் முக்காலம் அறிந்தவர். பின்னாடி என்ன நடக்க போறதுங்கிறத முன்னாடியே யோசித்து பார்த்து ஆலோசித்து பார்த்தார். இவன் தான் நாட்டை செம்மையாக நடத்துவன், நாட்டை நன்றாக தாங்கி ரட்சிப்பவன் இவன் தான் முன்கூட்டியே அறிந்தாராம். இல்லையே அப்படி பண்ணலையேன்னா அப்படித்தான் பரதன் நடந்து கொண்டிருக்கிறார். முதல்ல வேண்டாம்னு தவிர்த்தார். அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் அரசுதானே. மூத்தவனருக்கு இளையவன் ராஜ்யத்தை ஆள முடியுமா? எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், ராமனுடைய திருவடிகள் தான் வேண்டும்னு தான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனா அவர் பாரதந்திரியமே வடிவா இருப்பவரா? ராமன் பார்த்து தெரிவிக்கிறார், நீ இந்த 14 வருஷங்கள் நீதான் ராஜ்யத்தை பரித்து நடத்த வேண்டும். என்னுடைய பாதுகைகளை கொடுக்கிறேன். பாதுகைகளை சிங்காசனத்தில் அமர்த்தி விட்டு நீ அதற்கு ஒரு உபகரணமாக முன்னாடி நின்று கொண்டு அவருக்கு கீழே கையாளாக ஒரு வேலையாளாக நீ இருந்து கொண்டு மொத்த ராஜ்யத்தையும் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் ராமன் நியமித்தார். இதுதான் எனக்கு ஆனந்தம்னு வேற கூட சேர்த்து தெரிவித்தார். ராமனுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னால் நான் நிச்சயமா செய்கிறேனே. ஆருரோக ரதம் ஹிட்டஹா என்ற ஆனந்தத்தோடு பெரிய கைங்கரியம்னு வாங்கி கொண்டு பாதுகைகளை தலையில சுமந்து கொண்டு போய் அந்த நந்தி கிராமத்துல அந்த சிம்மாசனத்துல அரியமனையில அந்த பாதுகைகளை அமர்த்தி தான் அதற்கு கீழே அடிமையாக இருந்து கொண்டு ராஜ்யத்தை செவ்வனே நடத்தினார். ரொம்ப ஜாக்கிரத உணர்வோடு நடத்தினாராம். இது தம்முடைய சொத்தன்று, ராமனுடைய சொத்து. அவன் திரும்பி வர வரைக்கும் இந்த ராஜ்யத்தை நல்லா செழிப்பா செம்மையா வளர்க்கணும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஒன்ன 10ஆக்கி
10 100ஆக்கி ராமன் திரும்பி வரும் பொழுது, ராமா நீ கொடுத்து போன செல்வத்தை என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் நான் ஜாக்கிரதையா பார்த்து கொண்டேன், இனி உன் இடத்துல சமர்ப்பித்து விட்டேன்னு மட்டும் அவர் இடத்துல கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கண்ணும் கருத்துமா யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நன்றாக அந்த ராஜ்யத்தை ஆண்டான். தன்னுடையதுங்கிற கர்வமே இல்லாமல் இது ராமனுடைய சொத்துங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்து ராஜ்யத்தை ஆண்டானா. அப்படித்தான் ஒவ்வொரு அரசனும் நடத்த வேண்டும். இது என்னுடைய செல்வம், என்னுடைய ராஜ்யம்னு கர்வப்படக்கூடாது. பெருமான் என்னை இந்த ஆசனத்துல அமர்த்தி இருக்கிறார், அவருக்கு அடிமையாக இருந்து கொண்டு இத்தனை நான் பார்க்கிறேனே தவிர என்னுடையதுங்கிறது என்ன அப்படி ஒன்றும் இல்லையேங்கிற எண்ணத்தோடு தான் ஒரு அரசன் நாட்டை ஆள வேண்டும். அப்படித்தான் பரதன் ரொம்ப சீரும் சிறப்புமாக நாட்டை ஆண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு பரதன் என்று திருநாமம் விட்டார் வசிஷ்டர். அடுத்து சத்ருக்னன், சத்ருவை ஜெயித்தவன். எந்த சத்ருவும் அவனுக்கு கிடையாதான். அப்படியா ரொம்ப யுத்தத்துல வல்லவரா, போய் எல்லாரையும் சண்டை போட்டு அத்தனை பேரையும் அழிப்பரா, எந்த எதிரியும் மிச்சம் இல்லாமல் கொன்று விடுவரான்னா அவருக்கு தெரிந்ததெல்லாம் பரதனை தவிர வேற எதுவுமே தெரியாது. சண்டை போட்டிருக்கார். ஏதோ உத்தரகாண்டத்துல பட்டாபிஷேகம்லாம் ஆன பல வருஷங்களான பிற்பாடு இன்றைக்கு மதுரை, வடமதுரை கண்ணன் பிறந்த இடம் இருக்கிறதே, அதே மதுரா நகரத்துல லவணாசுரன் என்று ஒரு அசுரன் இருக்க, ராமன் ரொம்ப காலம் ஆண்ட பிற்பாடு மறுபடியும் போய் சண்டை எல்லாம் வேண்டாம், ராவனுடைய பெரிய சண்டை போட்டாச்சு, சத்ருக்னா நீ போய் அவன் அசுரனை முடித்து கொண்டு வான்னு சொல்ல, சரி பரதனுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய ராமர் நியமிக்கிறார்னா நமக்கு கட்டளை, நாம் போய் செய்து விடுவோம்னு போய் செய்தார். அப்பதான் அவன் சத்ருவை அழித்திருக்கிறாரே தவிர நாம் வாழ்ந்த இத்தனை காலத்துல சத்ருக்களை எந்த சத்ருக்களை அழித்தார்னா எங்கேயோ வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்களை அழித்தது பெருசே இல்லை. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சத்ருக்களை அழிக்கணுமே. இந்த தேகத்துக்குள்ள பல இந்திரியங்கள் இருக்கா, இந்த இந்திரியங்களே சத்ருக்கள். கண்ணு காது மூக்கு நாக்குங்கிற புலன்கள் அது தம் வசம் நம்ம இழுத்து கொண்டு போகிறது. ஆத்மா அதன் வழியிலேயே இழுத்து கொண்டு செல்லப்படுகிறதா, அதெல்லாம் சத்ருக்கள். அதையெல்லாம் வெட்டி இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டும். இது ஒரு சத்ருவை ஜெயிப்பது. அடுத்து அகங்காரம், மமகாரம், குரோதம், காமம் இதையெல்லாம் ஜெயிக்கணுமே. உலக விஷயங்கள்ல ஒரே பற்று, யாரோ அதை தடுக்கிறான்னா கோபம், இந்த மாதிரியான தீய பண்புகள் எல்லாம் எதிரிகள், அதையெல்லாம் ஜெயித்திருக்க வேண்டும். அதெல்லாம் விட இன்னும் முக்கியமான சத்ரு எதுன்னா ராம பக்திங்கிறது பெரிய சத்ருவா இவருக்கு. ராமனிடத்துல பக்தியோடு அன்போடு இருக்கணும். அதற்கு தானே ராமாயணமே நித்தியப்படி கேட்கிறோம். ராமனிடத்துல அன்பு பெருக வேண்டும்னு தானே கேட்கிறோம். அந்த ராம பக்தியே பாபம்னு இவர் கொண்டிருக்கிறார். என்ன ஆமாம், அவருக்கு யாரு அடியவன், அவருக்கு யாரு சுவாமின்னா பரதன் தானே சுவாமி. பரதனுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எது தடையாக இருக்கும்? ராமபக்தி தான். நான் பெருமானிடத்துல மிகவும் அன்போடு இருக்கிறேன், அவருக்கு மிகவும் பிடித்தவன், அவருக்கு எல்லா தொண்டையும் செய்கிறேன்னு ஒருத்தன் போய் கொண்டிருந்தால் பாகவதனை யார் பார்ப்பா? பின்னாடியே வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன் பாகவதனை பார்த்து இவனுக்கு தொண்டு செய்தால்தான் பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும்னு நான் இருக்க வேண்டும். எனக்கு அவருக்கு செய்வதற்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் ஏதோ என்ன மாதிரி சாமானிய மனுஷியர் தானே, இவருக்கு நான் தொண்டு செய்வதனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை, புண்ணியம் இல்லை, பெருமானுக்கு செய்தால் எனக்கு மிகுந்த ஆனந்தமா இருக்கு, அதனால நான் அவருக்கே செய்கிறேன் என்றுதான் நம்மில் பலரும் போவோம். பெருமாள் எழுந்தருளுகிறார், பக்கத்திலே ஒரு பாகவதர் வராருன்னா பெருமாளை பார்ப்போமா பாகவதரை பார்ப்போமா? இந்த பெருமாளை இன்னைக்கு விட்டா சேவிக்க முடியாது, இவர் என்னைக்கு வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுல நமக்கு பெருமானுடைய உயர்வு தான் மனசுல படும். அப்ப அவரிடத்துல இருக்கக்கூடிய பக்திங்கிறது இந்த பாகவதனை கவனித்து அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்வதற்கு தடையா இருக்கா இல்லையா? பெருமானிடத்துல மிகுந்த அன்பு காதல்ங்கிறது எனக்கு ஆச்சாரியனா இருப்பவனிடத்துல நான் போய் கைங்கரியம் செய்வதற்கு தடையாக இருக்கும். இவருக்கு பண்றதை விட்டு அவருக்கு போய் பண்ணலாமேன்னு மனசு தோணும். அப்ப அப்படிப்பட்ட பக்தியே எனக்கு வேண்டாம். தேவமத்தரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. என்னத்துக்கு எனக்கு திருக்குறுகூர்ல ஆதிப்பிரான போய் சேவிக்கணும்? வேண்டாம்னா எனக்கு எல்லாம் இந்த ஆழ்வாரே எனக்கு தெய்வமா இருக்கார். ஆழ்வாருடைய திருவடியே தாமரை என்ன திருவடியா இருக்கு, அவருடைய திருமேனியே அத்தியாச்சரியமா இருக்கு. அவருடைய உபதேசத்தை கேட்டாதான் நான் திருந்த முடியுமே தவிர இந்த எம்பெருமான் என்னைக்கும் தான் எனக்கு உள்ள இருக்கார். என்னைக்காவது ஒரு நாள் என்ன திருத்தினாரா? இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறேன்னு ஒரு நாள் சொல்லியிருக்காரா? இல்லையே. அப்ப ஆனா ஆழ்வார் நீ நிச்சயம் திருந்தணும்னு எனக்காக அவர் பாடுபட்டு எத்தனையோ அறியாத அர்த்தங்களை எல்லாம் எனக்காக அறிவித்து என் நெஞ்சுள் நிறுத்தினான். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். எந்த நெஞ்சத்துக்குள்ள எம்பெருமான் நீங்காமல் இருந்து ஏதோ உபதேசிக்கணும்னு பார்த்தும் உபதேசிக்க முடியவில்லையோ அந்த கரடுமுரடான நெஞ்சத்துக்குள்ள அந்த பெருமானுடைய உயர்த்தி அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் ஜீவாத்மாங்கிற இந்த விஷயத்தை நன்றாக உள்ளே நிறுத்தினான்னா அது இந்த ஆச்சாரியன் தானே செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்துல எனக்கு பக்தி வளர வேண்டுமே தவிர பெருமானிடத்துல பக்தி போரும்,
அதை காட்டிலும் இந்த ஆச்சாரியர் தான் எனக்கு மிகவும் சிறந்தவர் என்ன அவருடைய பெருமை மனசிலே பட்டு அவரிடத்துல எனக்கு பக்தி வளரணும்னா அதற்கு தடையா இருப்பது பெருமானிடத்துல இருக்கக்கூடிய பக்தி தானே. அப்ப ராமனிடத்துல இவன் ஈடுபட்டான்னா பரதனுக்கு தொண்டு செய்ய வரவே மாட்டார். லக்ஷ்மணர் மாதிரி இவரும் நானும் ராமனிடத்திலேயே போகிறேன்னு போயிடுவார். அப்ப யாரு பரதனுக்கு தொண்டு செய்வது? அதனால நான் ராமனை கண்ணெடுத்தும் பாரேன். அவர் மிகுந்த அழகா இருக்கட்டும், குணசாலியா இருக்கட்டும், எல்லா பெருமையும் இருக்கட்டும், வேண்டாம்னா எனக்கு பரதன் தான் தெய்வம் என்று ராமனிடத்துல கூட ஈடுபடாமல் ஒரே அரண்மனையில தான் இருக்கா. அப்படி இருந்து கூட ராமனை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாராம். நான் பரதனைத்தான் பார்ப்பேன். ஏன்னா ஒருவேளை ராமனை பார்த்து அந்த அழகுல ஈடுபட்டால் கைங்கரியம் போயிடுமே. பரதனுக்கு என்ன வருகிறதோன்னு சுத்தி சுத்தி தொண்டு செய்யணும். இதிலிருந்து நான் நீங்க மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம்னு ராம பக்தியையே ஜெயித்தவர். ராமனை ஜெயித்து எனக்கு உம்மிடத்துல பக்தி இல்லைன்னு நேர சொல்லிடுவர். எனக்கு பரதன் தான் தெய்வம், அவர் என்ன சொல்றாரோ அது கேட்டுதான் நடப்பேன் என்ன இருந்தவர். அப்ப பாகவத சேஷத்துவம், பாகவத பாரதந்திரியம், ஆச்சாரிய சேஷத்துவம், ஆச்சாரிய பாரதந்திரியம், இந்த குணத்தை வெளியிட்டவர் சத்ருக்னாழ்வார். அப்ப சத்ருவை ஜெயித்தவர், அதனால சத்ருக்னன் என்று பெயரிட்டார். இப்படி 4 குழந்தைகளும் நன்றாக பிறந்து நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தன. இந்த வளர்ற சமயத்துல விளையாட்டுகள்லாம் புரிந்திருப்பார்களே. குழந்தைகள் நம்மாத்திலேயே குழந்தைகள் வளர்ந்தா அந்த 5-6 வயசு வரைக்கும் அது பண்ற அந்த செயல்கள் அந்த விளையாட்டுகள் எல்லாம் பார்ப்பதற்கு எத்தனை விருப்பம் இருக்கும். 60,000 வயசு 60,000 வருஷங்கள் பின்னாடி தசரதனுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். அப்ப அவன் எத்தனை ஆசைப்படுவான், அந்த குழந்தைகளோடு கட்டி அணைத்து கொண்டு விளையாட வேண்டும், எல்லா விதமான அனுபவத்தையும் பெற வேண்டும், எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான். அந்த என்னென்ன விளையாட்டு விளையாடுங்களோ இதை பத்தி ஒண்ணுமே வால்மீகி ராமாயணத்துல தெரிவிக்கப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு என்னமோ தெரியல, வால்மீகி ராமனை சற்று குணசாலியாக சிறந்த ஞானத்தோடு இருந்து நல்ல பெரியோர்களிடத்துல அடிபணிந்து தொண்டு செய்பவனாக இப்படி பார்ப்பதுல தான் அவர் ரொம்ப ஈடுபடுகிறாரே தவிர கண்ணனை மாதிரி அங்கும் இங்கும் விளையாடி கொண்டு என்னவோ செயல்கள் புரிந்தால் அதெல்லாம் வால்மீகி மனசுல படவே இல்லை. இதே கிருஷ்ணாவதாரம் எடுத்துக்கொண்டால் அவருடைய முதல் 10 வருஷத்துக்குள்ள நடந்த அந்த பால கிரீடைகள் செயல்களை சொல்லுவதற்கே 10,000 ஸ்லோகங்களுக்கு மேல ஆகிவிடும். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தம் அதுல முதல்ல 50 அத்தியாயங்கள் வெறும் 10 வயசுக்குள்ள கண்ணன் என்னென்ன விளையாட்டுகள் புரிந்தானோ அத்தனையும் விவரிக்கிறார். ஆனால் இங்க வால்மீகி ராமாயணத்துல முதல்ல பாலகாண்டத்துல ராமன் அவதாரத்தை சொன்னது 18வது சர்க்கம். அதுல 8வது ஸ்லோகமோ என்னமோ ராமன் அவதரித்தார்னு தெரிவித்தார். 32வது ஸ்லோகத்துல ஆச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு, 12 வருஷம் தாண்டிட்டார். எல்லாம் வசிஷ்டர் இடத்துல குலகுருவாக அவரிடத்துல போய் ஆயகலைகள் 64 நன்றாக படித்தார். தனுர்வேதமோ ஆயுர்வேதமோ காந்தர்வ சாஸ்திரமோ எல்லா சாஸ்திரத்தையும் நன்றாக கற்று உணர்ந்தார் என்று ஒரு 10 ஸ்லோகங்களுக்குள்ள அனைத்தையும் முடித்து விட்டார். அவர் எந்த லீலையும் புரிந்ததாக வால்மீகி தெரிவிக்கவே இல்லை. ஆனாலும் ரிஷிகள் கண்ணுக்கும் படாதது ஆழ்வார்களுக்கு தெரியுமே. ஆழ்வார்கள் இன்னும் பல உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் நன்றாக தெரிவிப்பார்கள். ஏன்னா இது பிரம்மாவினுடைய அனுகிரகத்தினாலே வால்மீகி பார்த்து அதை அப்படியே மனசுல வாங்கி கொண்டு வால்மீகி ராமாயணத்தை இயற்றி இருக்கிறார். ஆனால் ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்களா. அதனால இந்த ரிஷிகள் கண்ணுல படாதது கூட ஆழ்வார்களுக்கு பட்டுவிடும். அப்படி ராமாயணம் வால்மீகி ராமாயணத்துல இடம்பெறாத சில செய்திகளை கூட ஆழ்வார்கள் இன்னும் அழகாக விவரிக்கிறார்கள். அப்படி ஒரு ராமலீலைய அழகா 2 ஆழ்வார் அற்புதமா தெரிவிக்கிறார். திருச்சந்த விருத்தத்துல திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிகூன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள்ம விழுந்த நாதனூர் என்று ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார். அதே மாதிரி நம்மாழ்வார் தெரிவிக்கும் பொழுது பூனே சிதையன் உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்று தெரிவிக்கிறார். கைகேயி அவளுக்கு கூட பணிப்பெண்ணாக வந்திருப்பவள் மந்தரை, அவள் தான் கூனி. சற்று அந்த முதுகுல கூனோடு அப்படி குனிந்து கொண்டிருப்பாளாம். அந்த முதுகுல கூன் கட்டியாட்டம் கொஞ்சம் குண்டா இருக்கும். அந்த கூனை அப்படி இப்படி நகர்த்தி விளையாட வேண்டும்னு ராமன் ஆசைப்பட்டானா. அதனால தூரத்தை உண்டி வில்லை கையில வைத்து கொண்டு அதுல மண்ணுருண்டைகளை எடுத்து அந்த கூன் மேல அப்படி இழுத்து அடிப்பறான். உடனே அந்த கூன் அப்படி மேல நகரும், மறுபடியும் கீழே வரும். இந்த மாதிரி பார்த்து விளையாட வேண்டும்னு கூனி அந்த பக்கமா போயிட்டு இருக்கிற சமயத்துல பின்னாடி யாருக்கும் தெரியாமல் அப்படி விட்டு விளையாடுவாராம். சொல்றதுக்கே பயமா இருக்கு. ராமன் இந்த மாதிரி என்னைக்காவது செய்வரா? யாருக்கும் சற்றும் எந்த விதமான ஆபத்து இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஹிம்சையே பண்ணக்கூடாதுன்னு அப்படி இருப்பவர் ராமன். ஆனாலும் இப்படி விளையாடினார்னு 2 பேரும் தெரிவிக்கிறார். கொண்டை கொண்டல் கோதை மீது தேனுலாவு கூனி கூன். அந்த கூனி நிறைய அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாம். கொண்டை அதற்கு மேல கோதை புஷ்பத்தை சுத்தி கொண்டு அந்த புஷ்பத்துல தேன் பெறுகிறது. வண்டுகள்லாம் படித்திருக்கு. என்னமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு
கூனியினுடைய சிகை அலங்காரத்தை எல்லாம் வர்ணிக்கிறார். அப்படி அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாளாம். நம்முடைய ராஜ்யம் மாதிரின்னு நினைத்து கொண்டு கைகேயினுடைய அந்தப்புறத்துல எல்லாம் தான் இட்டதுதான் வழக்குன்னு அவ்வளவு சுதந்திரம் கைகேயி கொடுத்திருந்தாள். அதனால நன்னா அலங்கரித்து கொண்டு அவள் பாட்டக இருந்தாள். அவளுடைய கூன் இத்தனை அழக சொல்லி கடைசியில் அவளுக்கு அசிங்கப்படுத்துமா போலே, கரி பூசுமா போலே, இத்தனை அழகு இருந்து என்ன தலை எப்படி குனிஞ்சுண்டு முதுகுல கூன் விழுந்த ஒரு வயசான கழவின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படிப்பட்ட கழவியினுடைய முதுகுல இருக்கக்கூடிய கூனை சிதைய அதை அப்படியுமா நகரும்படியாக உண்டைவில் தெரித்தாய். ராமன் இப்படி செய்து விளையாடினாராம். இது எப்படி ஆழ்வார்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அது பெருமானே மயர்வர மதிநலம் அருளி தன்னுடைய விளையாட்டுகளை எல்லாம் தான் நேர ஆனந்தத்தோடு காட்டி கொடுத்ததுனாலே இவர்களுக்கு தெரிய வந்தது. இதனால்தான் பின்னாடி அந்த மந்தரையானவள் இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால் அதை பொறுத்து கொள்ளாமல், என்னையே இவன் விளையாடி இருக்கிறான், என்னிடத்துல எவ்வளவு விஷயம் புரிந்திருக்கிறான், ஒரு பாடம் புகட்டணும், பணியாட்கள் வேலையாட்கள் இடத்துல இந்த மாதிரி அகௌரவமா நடந்துக்க கூடாதுங்கிறத இவனுக்கு புரிய வைக்க வேண்டும். என்னிடத்துல விளையாடினானோ இல்லையோ அவனுக்கு ராஜ்யமே கூடாதுன்னு சொல்லி மிகவும் வெறுப்போடு அவள் தான் கைகேயினுடைய மனசை மாற்றி 14 வருஷம் வனவாசம்ங்கிறதே ஏற்படுத்தினாள் என்று பின்னாடி பார்க்கிறோம். அப்ப இது ராமலீலை. இன்னைக்கு ராமலீலான்னு ஒரு மைதானத்துக்கு பேர் இருக்கு டெல்லியில. ஆனா உண்மையில எந்த ராமலீலையும் நடந்ததாக வால்மீகி ராமாயணத்துல இல்லை. ஆனால் ஆழ்வார்கள் மட்டும் காட்டி கொடுத்தார்கள். இப்படி முடிந்து 12 வருஷம் ஆன பிற்பாடு அப்படி தசரதன் சிந்திக்கிறான். ராமனுக்கு கல்யாண வயசு வந்து விட்டதே, நல்ல பருவத்தோடு இருக்கிறான், நன்னா சாஸ்திரங்களை நன்னாக படித்து விட்டான். எடுத்து இனிமே பால பருவம் முடிந்து கௌமார பருவம் முடிய போகிற தருமம் வந்துடுத்து. இனிமே பார்த்து நல்ல பெண்மணியா பார்த்து நல்ல ஒரு குழந்தையை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டுமேன்னு யோசித்து கொண்டிருந்தானாம். நாம கூட நம்ம மாத்திர நல்ல காரியம் பண்ணணும்னு யோசித்தால் நமக்கு அந்த சமயத்துல நல்ல ஒரு சகுனமாக இருந்தால் சடக்கென வாத்தியார் சுவாமி அப்பதான் நுழைவார். நானே நல்லது பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், நமக்காக பிரகஸ்பதி சுவாமி எதிரில் வந்தாரேன்னு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரிதான் இப்ப தசரதன் நினைத்த அதே சமயத்திலே விஸ்வாமித்திரர் அப்படியே உள்ள நுழைந்தாராம். அவரை எங்கேயோ போயிட்டு இருந்தார். அவர் திடீர்னு இப்ப தசரதனுடைய அரண்மனைக்கு உள்ளே நுழைந்து இவரிடத்துல வந்து எனக்கு ஒரு உதவி வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே பெரும் மகிழ்ச்சி. நானே நல்ல காரியம் நடைபெறும்னு நினைத்து கொண்டிருந்தேன், நல்ல வேளை இவர் வந்தாரே. பெரிய பிரம்ம ரிஷி, வசிஷ்டரோடு போட்டி போட்டு வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரரா. அப்படிப்பட்ட ரிஷி வந்திருக்கிறார்னா பேர் ஆனந்தத்தோடு அவருக்கு வேண்டிய மரியாதைகளை செய்து பெரிய சிம்மாசனத்தில் அமர்த்தி அவருக்கு தன்னுடைய பிரணாமங்களை தெரிவித்து உனக்கு என்ன வேணுமோ கொடுக்கிறேன் என்று வாக்குறுதியை கொடுத்துட்டான். இப்படி மட்டும் வாக்குறுதி கொடுக்கவே கூடாது. அவர் வந்து என்ன பிரார்த்திக்கிறார்னு கேட்ட பிற்பாடு தானே கொடுக்கணும். ஆனா இவனுக்கு இருந்த சந்தோஷத்தினாலே ஒரு பெரியவர், ஒரு பெரிய பிரம்மஜானி வந்திருக்கிறாரா, கேட்ட உடனே உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறேன்னு வார்த்தையை கொடுத்துட்டான். இதுதான் தக்க சமயம் என்று விஸ்வாமித்திரர் பிரார்த்திக்க ஆரம்பித்தாராம். எனக்கு உன்னுடைய அந்த காகபக்ஷதரம் வீரம் கர்த்துமே தாத்தும் அருகசி, தாத்துமே கர்த்தும் அருகசின்னு தெரிவிக்கிறார். காகபக்ஷதரம் வீரம் என்றால் நல்ல குடுமி, மயிர் கட்டு அப்படி இழுத்து நல்ல கட்டு குடுமியோடு இருக்கக்கூடிய கரிய செம்மல் என்று கம்பநாட்டாழ்வான் தெரிவிக்கிறார். கரிய செம்மல் ஒருத்தனை தருதி, நல்ல கருத்தவனா இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கக்கூடிய அந்த ராமனை எனக்கு கொடுத்தனுப்புன்னு கேட்கிறார். எதுக்கு ராமனை கொடுக்கணும்? நானே 60,000 வருஷம் கழிச்சு இப்பதான் குழந்தைய பார்த்து வளர்த்து கொண்டிருக்கிறேன். நீர் போய் இப்ப வந்து இந்த குழந்தையை கட்டுகிற எதற்குன்னா, அது ஒண்ணும் இல்லை, பெரிய யாகத்தை நான் வளர்க்க இருக்கிறேன். அந்த யாகத்துக்கு தடையாக பல அசுரர்கள் இருக்கிறார்கள். அந்த அசுரர்களோடு சண்டையிட்டு இந்த யாகத்தை நன்றாக முடித்து தருவதற்கு உன்னுடைய பிள்ளையை அனுப்ப வேண்டும்னு கேட்டார். அவ்வளவுதான், இடி விழுந்தார் போலே ஆகிவிட்டது. இப்பதான் குழந்தைகள்லாம் வளர்ந்துருக்கா, ஒண்ணுமே தெரியாது. பாடசாலையில முடித்து கொண்டு இப்பதான் அரண்மனைக்கு திரும்பி இருக்கா. இனி பார்த்து கல்யாணம் செய்து வைத்து வேண்டிய அனுபவங்கள், நல்ல சுகம் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய வயசு. இப்ப போய் பெரிய யுத்தத்துக்கு அழைத்து போகிறார். அதுவும் மனுஷர்களோட யுத்தம் இல்ல, ராட்சசர்களோட யுத்தமா. ஊனஷோடசமே ராமஹா ஊனஷோடச வருஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனஹா என்ன அற்புதமா தெரிவிக்கிறான். ராமன் மே ராமன், இவன் என்னுடைய ராமன். ஏதாவது முகவரி மாறி வந்துட்டீரோ? பரசுராமனை கேட்க போக இங்க தசரத ராமனை கேட்க வந்துட்டீரா? என்ன பரசுராமன்னா 24 தலைமுறைகளுக்கு அத்தனை பேரையும் 21 தலைமுறைக்கு சத்திரிய அரசர்கள் எல்லாம் கொன்றொழித்தார். நல்ல வீரம், பரசுங்கிற ஆயுதத்தோடு எப்பொழுதும் கோபத்தோடு சுத்தி கொண்டிருப்பார். அவரை என்ன யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போகணும்? நீ ராமன்னு பெயர் இருப்பதினாலே சற்று மயங்கி இங்க ராமன்னு கேள்விப்பட்ட இந்த ராமனைத்தான் பரசுராமன் எல்லாரும் சொல்றாளோ, இவனை அழைத்து கொண்டு போகணும்னு வந்து விட்டீர் போல இருக்கிறது. இவர் பரசுராமன் என்று மே ராமஹா என்னுடைய ராமன் ஊனஷோடசர்
வருஷாகா அப்படின்னா ஷோடசம்னா 16, ஊனஷோடசம்னா 16 வருஷத்துக்கு கீழே இருப்பவன் இந்த ராமன். இன்னும் அவனுக்கு 16 வயசு ஆகலைன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா 16 வயசு ஆனாதான் யுத்தத்துக்கு தகுதியும். போய் யுத்தத்துல சண்டையிடணும்னு சொன்னால் சத்திரியர்களுக்கு இந்த வயது வரம்பு இருக்கிறது. 16 வயசு முடிந்த பிற்பாடுதான் யுத்தம் செய்ய வேண்டும் என்ன ஒரு தகுதி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப நம்ம கூட வாக்களிக்கிறதுன்னா இத்தனை வயசு 19 வயசு ஆகியிருக்கணும், அப்பதான் வாக்களிக்க முடியும்னு சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அந்த சத்திரியர்களுக்கு என்ன தர்மம்னா 16 வயசு முடிந்திருந்தால்தான் சண்டை போட முடியும், யுத்தம் செய்ய முடியும். என்னுடைய ராமனுக்கு 16 ஆகவே இல்லையே என்ன தெரிவிக்கிறான். உண்மையில 16 வயசு இல்ல, 15 வயசு இல்ல, என்ன சொல்லிருக்கணும், 12 வயசு தான் ஆகிறது. ஆனா சொல்றச்ச 16 வயசுக்கு குறைச்சல் என்னுடைய ராமன்னு சொல்றாருன்னா எப்படியாவது இப்ப விஸ்வாமித்திரரை அழைச்சிட்டு போகிறத தடுக்கணுமா? அவருக்கு என்ன ஆசை, ராமனை அழைத்து கொண்டு போகணும். இவர் அதை தடுக்கணும்னு பார்க்கிறார். யுத்த யோக்கியதை உனக்கு தெரியுமே, யுத்தத்துக்கு வரணும்னா 16 வயசு ஆகியிருக்கணும். என் ராமனுக்கு 16 ஆகலைன்னு சொன்னா, ஓ 16 ஆகலையா அப்பனா கூப்பிடலன்னு அவர் விட்டுட்டு போயிடுவாருங்கிறதுக்காக இவர் 16 வயசுக்கு மிகவும் குறைந்தவன்னு தெரிவித்தாராம். உண்மையில 15 வயசு அந்த அளவுக்கு கூட ஆகல, 12 வயசுதான் ஆகியிருக்கிறது. மே ராமஹா ராஜீவ லோச்சனஹா, நீர் ஏதோ அரக்கர்கள் அசுரர்களோடு சண்டை போடணும்னு சொல்கிறீரே, எங்கள் ராமனுடைய கண்ணை பாரும், தாமரை போன்ற அழகான திருக்கண்கள். தாமரை எப்ப மலரும் எப்ப மூடும், சூரியன் உதித்தால் தாமரை மலரும், சூரியன் மறைந்தால் தாமரை முட்டித்து விடும். என்னுடைய ராமனும் அதே மாதிரி தான். இந்த சூரியன் அஸ்தமித்தால் அப்படியே தூக்கம் வந்துடும். சின்ன குழந்தை, பால் மாறாத குழந்தை, அதனால சூரியன் அஸ்தமித்து விட்டால் கண்களை மூடிக்கொண்டு தூங்க சென்று விடுவர். இப்படிப்பட்ட குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் ராத்திரி வேலையில தான் அசுரர்களுக்கு பலம் அதிகம். நிஷாச்சரகா என்ன அசுரர்களுக்கு பெயர். நிஷான்னா இரவு, இரவுல எல்லா இடத்துலையும் சுத்தி கொண்டு நல்ல பலத்தோடு எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணிட்டு அதர்ம காரியங்களை நன்றாக செய்பவர்கள் நிஷாச்சரர்கள், அசுரர்கள். அந்த அரக்கர்கள் அசுரர்களோடு இந்த ராமன், தாமரை கண்கள் கொண்டிருக்கக்கூடிய ராமனை அழைத்து கொண்டு போய் சண்டை போடுறேன்னு சொன்னா எங்கேயானும் பொருத்தமா இருக்குமா? நீ ராமனை கேட்காதையும் நான் வரேன், எவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்தி கொடுத்திருக்கிறேன். இந்திரனுக்கு சகாயமா தசரதன் போய் சண்டை போட்டிருக்கான. சம்பராந்தகன், சம்பராசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரன் இந்திரனோடு தேவலோகத்துல போரிட சென்றான். அப்ப இந்த சம்பரனை அழிப்பதற்காக தசரதனை கூப்பிட இவன் மேல போய் 10 உருவங்களை எடுத்துக்கொண்டு 10 தேர்கள்ல 10 திக்குளும் சென்று அந்த சம்பராசுரனை அழித்தாராம். அதனால தசரதனுக்கு சம்பராந்தகன் என்று ஒரு பெயர். சம்பரனுடைய முடிவை ஏற்படுத்தினவன் சம்பராந்தகன். நான் இருக்கேன் உனக்கு, நான் என்னுடைய படைபலத்தோடு உன்னுடைய யாகத்தை ரட்சித்து கொடுக்கிறேன்னு விஸ்வாமித்திரர் கோபம் வந்துடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அந்த ராமனை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறாயா? அகம்பேத்தி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். ராமனை என்ன நினைத்து கொண்டு விட்டாய்? உன் ராமன் ஏதோ பிதற்றுகிறாய். அகம்பேத்தி மகாத்மானம், நீ இன்னைக்குத்தான் அந்த ராமனை அறிந்து கொண்டிருக்கிறாய். நான் என்றென்றைக்கோ அந்த ராமனை யாருன்னு புரிந்து கொண்டிருக்கிறேன். அகம் வேத்மி, நான் தான் இந்த ராமனை அறிவனே தவிர நீ அறிய மாட்டாய். தனிஷ்லோகின்னு அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி அருளி இருக்கிறார். மணிமணியா இந்த ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பதத்துக்கும் 15-20 அர்த்தங்களை காட்டுகிறார். அகம் வேத்மி என்று விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். எப்படின்னா, தர்பையும் புல்லுமா இருக்கக்கூடிய நான் அறிவனே தவிர கதையும் வில்லும் ஆயுதமா இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். ஏன்னா தர்ப புல்லோடு இருக்கக்கூடியவன்னா எனக்கு எந்த சாதனமும் கிடையாது, என்னை நான் ரட்சித்துக் கொள்ளுவேங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. நான் சாட்சாத்து எம்பெருமானுக்கு அடிமை என்று நன்றாக உணர்ந்தவன். அப்படிப்பட்ட என்னால்தான் இவன் அறிய முடியுமே தவிர நீ வில்லும் கையுமா சக்தி உடையவன் ஆற்றல் உடையவன் என்ன தர்மத்தோடு இருக்கிறாய், உன்னால அறிய முடியாது. நீ கிரீட்டத்தோடு இருக்கிறாய், நான் சடமுடியோடு இருக்கிறேன். அப்ப காட்டுல அங்க இருக்கக்கூடிய ஏதோ காய்கனிகளை உண்டு கொண்டு பெருமான தியானிக்கக்கூடிய என்னால அறிய முடியுமே தவிர சுக போகங்களை அனுபவித்துக் கொண்டு கிரீட்டத்தோடு அரண்மனையில சிங்காசனத்து மேல அமர்ந்து கொண்டிருக்கிற உன்னால் அறிய போகாது. நீ வெறும் வெளிக்கண்ணால ராமனை பார்க்கிறாய், நான் உட்கண்ணால பார்த்து உணர்ந்தவன். அப்படிப்பட்ட எனக்குத்தான் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமே தவிர உனக்கு தெரிய போகாதுன்னு பலவிதமாக தெரிவிக்கிறார். அகம்பேத்மி மகாத்மானம், மகாத்மா எப்படிப்பட்டவன் ராமன்? பரமாத்மா சாட்சாத் அவரே பரமாத்மாவே அவதரித்திருக்கிறார். அதே மாதிரி மனத்தாலும் வாயாலும் மெய்யாலும் முக்கரணத்தினாலும் ஒருபடிப்பட்டவராக இருக்கிறார். அவர் ஒரு யுத்தத்துக்கு போனார்னா எல்லாரும் அவருக்கு தோற்று போவரை தவிர இவர் இன்னொருத்தருக்கு தோற்றாருங்கிறதே இவருக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ராமன் சத்திய பராக்கிரமம், அவருடைய பராக்கிரமம் வீரம் எல்லாம் உண்மையில் சத்தியத்திலும் சத்தியம். அப்படிப்பட்ட ராமனை நீ எனக்கு கொடு, அவனுடைய நன்மைக்காகத்தான் அழைத்து கொண்டு போகிறேனே தவிர மற்றொன்றில்லை. கொடுத்தால் அவனை கொடு, இல்லைன்னா
சொன்ன வார்த்தையை மீறினவன் அந்த அவப்பெயரை வாங்கி கொண்டு உன் பந்துக்களோடு நன்னா இரு என்று கோபத்தோடு சொல்லி கொண்டு நகர பார்த்தார். நன்னா இருன்னு என்ன அர்த்தம்? நன்னா இருன்னு ரெண்டு விதத்துல சொல்லலாம். நன்னா இருங்கள், நன்றாக வாழுங்கள், சுகமாக இருங்கள்னு சொல்லலாம். நன்னா இரு அப்படின்னு அழுத்தி சொன்னா அப்ப கொஞ்சம் கர்வத்தோடு கொஞ்சம் கோபத்தோடு வெறுப்போடு சொல்லுமா போலதான் இருக்கும். இதை வசிஷ்டர் கேட்டு இப்படியெல்லாம் அவர் சொல்லி கொண்டு போகிற மாதிரி நீ நடந்துக்கலாமா? கொடுக்கிறேன்னு வார்த்தையை கொடுத்து இப்ப கொடுக்கல, சத்தியத்தை மீறினவன்கிற அவப்பெயர் உனக்கு வேண்டாம். அவர் அழைத்து கொண்டு போகிறாருன்னா சிறந்த பிரம்ம ரிஷி, உன் குழந்தையினுடைய நன்மைக்காகத்தான் அவர் அழைத்து கொண்டு போகிறாரே தவிர மற்றொன்று இல்லை. கண்டிப்பா நீ கொடுத்து அனுப்புன்னு சொல்ல. எப்ப ஆச்சாரியன் வசிஷ்டர் சொல்லிட்டாரோ அது வரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனா ஆச்சாரியன் சொன்னார்னா இனி கவலையாவது ஒன்னாவது நிச்சயம் கொடுக்கிறேன் என்று ராமனை மட்டும் கொடுக்கலையாம். ராமன் சொன்ன உடனே லக்ஷ்மணர் சேர்ந்துடுவாரு. அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து கொடுத்தான். ராமன் லக்ஷ்மணன் இரண்டு பேரையும் இதோ விஸ்வாமித்திரரே ததௌ குஷிகபுத்திராய சுப்ரீதாய அந்தராத்மனா என்ற மிகுந்த ஆனந்தத்தோடு அந்த குஷிகபுத்திரன், குஷிகன் என்று அந்த விஸ்வாமித்திரருடைய தகப்பனுக்கு பெயர், அவருடைய பிள்ளை குஷிகபுத்திரன் விஸ்வாமித்திரரை நோக்கி ததௌ எடுத்து கொடுத்தாராம். நம்முடைய சொத்து ஒண்ணு இருக்குன்னு அப்படி தட்டுல வச்சு எடுத்து கொடுப்போமா? அந்த மாதிரி ராமனையும் லக்ஷ்மணனையும் இந்த ஆணை எடுத்து கொடுத்தானாம். அந்த அளவுக்கு இவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக அந்த ராமனும் இளைய பெருமாளும் இருந்திருக்கிறார்கள். பரமாத்மா ஒரு ஜீவாத்மாவுக்கு தன்னை அந்த அளவுக்கு அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறான். அந்த ராமனை எடுத்து கொடுக்க மிகுந்த சந்தோஷம். அவர் அப்படியே கட்டி அணைத்து கொண்டு குழந்தைகளை அப்படியே அழைத்து கொண்டு போகிறார். வரிசையா பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு போகிறார். இவர் எங்கேயோ காட்டில சித்தாசிரமம் அந்த இடத்துலதான் பக்கத்துலதான் யாகத்தை வளர்த்து நன்கு யாகத்தை செய்ய போகிறார். அவ்வளவு தூரம் நடந்து போகணுமே, ஒவ்வொரு நதிக்கரையா தாண்டி தாண்டி அங்கங்க தங்கி தங்கி அழைத்து கொண்டு போகிறார். நிறைய கதைகளை சொல்லுவார், மந்திரங்கள் எல்லாம் உபதேசித்தார். பலா அதிபலா என்கிற மந்திரங்களை எல்லாம் உபதேசித்தார். ஏன்னா அந்த மந்திரங்களை வாங்கி கொண்டால்தான் அரக்கர்களோடு நன்றாம் விழித்து கொண்டு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்ல திருடமான சக்தியோடு போர் புரிய முடியுமா? அதனால அந்த பலா அதிபலாங்கிற அந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசிக்க அதை பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு நிறைய கதைகள், விஸ்வாமித்திரர் சின்ன குழந்தை தானே, அதனால நிறைய கதைகளை சொல்லி சொல்லி அந்தந்த இடத்திற்கு என்ன முக்கியத்துவம், அங்க வாழ்ந்த பெரியோர்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்பதையெல்லாம் எடுத்து கூறி ஒவ்வொரு கட்டமா அழைத்து கொண்டு போகிறார். தவம் உயர்ந்துணிர்ந்த மாமுனி குணர்ந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே என்று ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார். தவம் உயர்ந்துழிந்த மாமுனி குணர்ந்த கங்கை, விஸ்வாமித்திரர் தவம் புரிந்தே உயர்ந்தாராம். குஷிகன் தன்னுடைய கதையும் சேர்த்து சொல்லுகிறார். விஸ்வாமித்திரர் நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன் என்பதையெல்லாம் தெரிவிக்கிறார். குஷிகன் என்ன ஒருத்தர், அவருக்கு பிள்ளையாகத்தான் இவர் பிறந்தார். நல்ல க்ஷத்ரியன், ராஜாவாக இருந்தார். அதே சமயத்துல வசிஷ்டருடைய ஆசிரமத்தை நோக்கி ஒரு நாள் போக நேர்ந்தது. தன்னுடைய சைன்யத்தோடு வேட்டையாட போய் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைந்தால் அங்க காமதேனு அந்த பசுமாடு இருந்து அத்தனை பேருக்கும் உணவளித்தது. பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டார். இப்பேற்பட்ட பசுமாடு ராஜ்யத்துல அரசன் இடத்துலன்னா இருக்கணும், யாரோ ஒரு ரிஷி வசிஷ்டர் அவருடைய ஆசிரமத்தை இந்த பசு வைத்துக் கொண்டிருக்கிறாரே, போய் அவர் இடத்துல எப்படியானு இதை கேட்டு பெற்று அழைத்து கொண்டு போக வேண்டும்னு போய் கேட்க, இது என்ன துஷ்டத்தனம், உங்க இத்தனை பேருக்கும் நான் நன்மை ஏற்படுமா போல விருந்தோம்பர் இதை வைத்துக் கொண்டுதான் செய்திருக்கிறேன், அதற்கு நன்றிப்பட்டவர்களாய் பெற்றோம் சந்தோஷம்னு எழுந்து போவதை விட்டுட்டு உன்னிடத்துல இந்த பசுமாடு எப்படி இருக்கிறது நீ கேட்பது அநியாயம், இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அதெல்லாம் முடியாது, உலகத்துல எது நாட்டுல எது உயர்ந்ததாக இருந்தாலும் அது ராஜாவின் இடத்துலதான் இருக்கணும், அதனால நான் தான் அழைத்து கொண்டு போவேன்னு அவர் வழிய சொன்னார். முடியவே முடியாது, நான் கொடுக்க மாட்டேன்னு வசிஷ்டர் சொன்னார். அதற்கும் மீறி நான் வலுக்கட்டாயமா பிடித்து கொண்டு போகிறேன்னு சொன்னப்போ அப்ப அந்த பசுமாட்டிற்கே வசிஷ்டர் அனுகிரகித்து பல பல காவலர்கள் பல பல சேனைகள் அந்த உடம்பிலிருந்து பசுமாட்டினுடைய ஒவ்வொரு அவயவத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சேவகர்கள் வெளிவந்தனராம். அத்தனை பேரும் இந்த விஸ்வாமித்திரருடைய சேனையில அத்தனை பேரும் சேர்ந்து சண்டையிட்டு யுத்தமிட்டு அத்தனை பேரையும் விரட்டி ஓட்டி அந்த பசுமாடு அத்தனை பேரையும் விரட்டி ஓட்டியது. இதை பார்த்து மிகுந்த ஆச்சரியம் கொண்டார். அது என்ன வசிஷ்டருடைய தபஸுக்கு இவ்வளவு சக்தியா, அப்பனா இனிமே நானும் தபஸ் செய்து அந்த சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும், நானும் அவருக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று இவருக்கு ஆசை நேர்ந்தது. அதனால தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் விட்டார். எல்லா இடங்கள்லையும் போய் தபஸ் பண்ணி நிறைய உயர வேண்டும்னு பார்ப்பார். ஆனா தேவதைகள் எல்லாம் வந்து தடுப்பதற்கு இந்திரன் தேவலோகத்து ஸ்திரீகளை எல்லாம் அனுப்புவான். கொஞ்ச காலம் தபஸ் செய்வார், சட்டென்று அந்த அப்சர ஸ்திரியோடு மயங்கி அப்படியே சேர்ந்து விடுவார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மயங்கி அவர் தபஸை அப்படியே செலவழித்தார். இறுதியில எப்படியாவது கட்டுப்படுத்திக் கொண்டு காமத்தையும் கோபத்தையும் மற்றும் உண்டான தீய பண்புகளை எல்லாம் அடக்கி நன்றாய் எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு சாதாரண ராஜாவாக இருந்தவர்
ராஜ ரிஷியாக ஆனார். அடுத்து பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார். வசிஷ்டர் வாயாலேயே இவர் பிரம்ம ரிஷி என்கிற பட்டத்தை பெற்றார். அப்படிப்பட்டதனுடைய சரித்திரத்தை எல்லாம் எடுத்து கூறினார். வாமனமூர்த்தி திரிவிக்ரமனாக எப்படி அந்த எம்பெருமான் வளர்ந்தான், எப்படி உலகங்களையும் அளந்தான் என்று அந்த சரித்திரத்தை தெரிவித்தார். கங்கை பகீரதன் எப்படி இந்த கங்கையை கீழே பூமிக்கு கொண்டு வந்தான், சகர சக்கரவர்த்தி அவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி அவன் உயிர் மீட்டு கொடுத்தான் என்று இந்த சரித்திரத்தை எல்லாம் அப்படி கூறிக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி அழைத்து கொண்டு போகிறார். காட்டகை அவள் இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்கள் வந்தன. அந்த இடம் வந்துடுத்துன்னு உடனே ஒரே இருட்டு மூடிக்கொண்டு ஒரே நாற்றம் துர்நாற்றம் வீசிக்கொண்டு உள்ள நுழைவதற்கே மிகவும் பயங்கரமா ரொம்ப பயத்தை கொடுக்கும் விதத்துல இருந்தது. குழந்தைகள் பார்த்து, இது என்ன இவ்வளவு நேரம் நல்ல அருமையான இடமா அழைத்து கொண்டு வந்தீரே, இது ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே, ரொம்ப பயங்கரமா இருக்கே, இது எந்த இடம்னு கேட்க, இங்கதான் தாட்டகை, மாரீச்சன், சுபாகு முதலான அரக்கர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால்தான் எனக்கு யாகத்துக்கு தடைகள் வருகின்றன, இவர்களையெல்லாம் நீ முடிக்க வேண்டும், அதற்குத்தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி மேற்கொண்டு யாகங்களை நன்றாக வளர்க்க தொடங்குகிறார். 6 நாட்கள் அற்புதமா அந்த யாகத்தை நடத்த. முதல் 4 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ராமன் ஒரு பக்கம் வில்லை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு பக்கம் நடக்கிறார், லக்ஷ்மணர் மற்றொரு பக்கம் வில்லை எடுத்துக்கொண்டு மற்றொரு பக்கம், இப்படி எதிரும் புரிதலுமாக 2 பேரும் நடந்து நடந்து யாக வேதியை நன்றாக காத்தார். 5வது நாளுக்கு மேற்கொண்டுதான் அசுரர்கள்லாம் வர ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய நடமாட்டம் எல்லாம் தெரிய ஆரம்பித்தது. ராமன் லக்ஷ்மணருக்கு ஜாகிரதப்படுத்தினார். லக்ஷ்மணா, இனி ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். எந்த இடத்துல யார் வேண்டுமானாலும் வந்து எப்படியாவது இந்த கெடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். ரொம்ப கண் உறக்கமே இல்லாமல் விழிப்புணர்வோடு அத்தனை பேரையும் நோக்கி அத்தனை அசுரர்களையும் முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பெரிய அந்த அஸ்திரங்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரையா ஏவ ஆரம்பித்தார். முதல்ல சுபாகு வந்தான், மாரீச்சன் வந்தான். இவர்கள் இருவரும் பிள்ளைகள். தாட்டகதான் தாய், அவருடைய பிள்ளைகள் தான் மாரீச்சன், சுபாகு. மாரீச்சனை ஓட்டி விட்டாராம், அவரை சாகடிக்கல. ஒரு அம்பை விட்டு 100 யோஜனை தூரம் சமுத்திரத்துக்கு அப்பால கொண்டு போய் போட்டு சமுத்திரத்துக்கு அடியில் அழித்து விட்டார் மாரீச்சனை. உயிரோடு விட்டு விட்டார், கொலை செய்யவில்லை. ஆனால் சுபாகுவை அவ்விடத்திலேயே வதம் செய்து விட்டார். இதற்கு அப்புறம் தான் தாட்டகை வருகிறாள். அந்த தாட்டகை பெரிய உருவத்தோடு வருகிறாளாம். அதை பத்தி வால்மீகி வர்ணிக்கிறார். எப்படி இருந்தால்னா ஒரு பெரிய உருவம், மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனகான்னு வராக அவதாரத்தை வர்ணிக்கிறோமே, அந்த அளவுக்கு பெரிய உருவத்தோடு தன் காலில் ஒரு சிலம்பு, அந்த சிலம்புக்குள்ள பெரிய பெரிய மலைகளையே கற்களாக இட்டு கொண்டு அது சப்திக்க அப்படி அடி எடுத்து வைத்து கொண்டு வருகிறாள். ஒரு அடி எடுத்து வச்சா பூமி நடுங்கிறது, அப்படியே பள்ளம் ஆயிடுறது, கீழே ஜலம் பீறிட்டு வருகிறதாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக, ஐயோ என்னுடைய மக்களை எல்லாம் கொன்று விட்டாயா, யார் அது என்று பார்ப்பதற்காக விரைந்து வருகிறாள். பெரிய உருவம், கருத்த உருவம். அவருடைய கழுத்துல பெரிய காரைங்கிற ஒரு ஆபரணத்தை போட்டு கொண்டிருக்கிறாளாம். அது என்ன ஆபரணம், எப்படி இருக்கும்னா, காரைன்னு இன்னைக்கும் பல கோவில்கள்ல சாத்தி கொண்டிருக்கிறார். திருவள்ளிக்கேணியில தெல்லிய சிங்க பெருமான் அற்புதமா காரைங்கிற திருவாபரணத்தோடு புறப்பாடுகள்ல வீதியில எழுந்துருளும் பொழுது சாத்தி கொண்டு எழுந்துருளுவார். அது மாதிரி பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரைங்கிற ஆபரணம். இவளுக்கு அந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னா, 1000 யானைகளை கொன்று அந்த யானையை வரிசையா முடிச்சு போட்டிருக்காளாம். ஒரு யானையினுடைய துதிக்கை, மற்றொரு யானையினுடைய வால், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு இந்த மாதிரி 1000 யானைகளை முடித்து போட்டு கழுத்துல மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறாளாம். அதுதான் காரையாக இருந்ததா அந்த தாட்டகைக்கு. ஒரு யானையே எவ்வளவு பெருசா இருக்கும், அப்படி 1000 யானைகளை கழுத்தை ஒட்டி ஒரு ஆபரணமா போட்டு கொண்டிருந்தாள்னு சொன்னா எவ்வளவு பெரிய உருவமாக இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பெரிய மலையை போல அப்படியே தாவி கொண்டு அவள் வருகிறாள். பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு, ராமா இதோ தாட்டகை வந்து விட்டாள், அவளை இப்பொழுதே அழிக்க வேண்டும்னு நியமிக்கிறார். கொஞ்சம் யோசிக்கிறார், இதோ தாட்டகையை முடிக்கணுமா, முதல்ல வதம் செய்யும் பொழுது ஒரு பெண்ணை வதைப்பதுங்கிறது ஆகுமா, இப்பதான் கேள்விகள் எல்லாம் பாடசாலைல முடித்து விட்டு முதல் யுத்தம்னு வருகிற சமயத்திலே ஒரு பெண்ணை கொலை செய்வதுங்கிறது ஆகாதே, இவள் பெண்ணாக இருக்கிறாளேன்னு சற்று தயங்கினார். அப்புறம் தான் விஸ்வாமித்திரர் சொல்லி, இவர் பெண்ணுன்னு பார்க்காதே, உருவத்தாலே பெண், ஆனா மொத்த அகங்கார மமகாரத்திற்கும் ஒரே உருவம், அறிவின்மை அஜ்ஞானத்துக்கு ஒரே உருவம். இவளால எத்தனை பேர் ஹிம்சப்படுகிறார்கள், உலகத்துல எத்தனையோ பேர் இவளால மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகிறாள்னா அப்ப அவளை பெண் ஆணுன்னு பார்க்க கூடாது. அவளால இந்த உலகத்துக்கு ஆபத்துன்னு சொன்னால் அவள் யாராக இருப்பினும் அவளை முடித்துத்தான் தீர வேண்டும் என்று மீண்டும் விஸ்வாமித்திரர் சொல்ல, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஆச்சாரியர் விஸ்வாமித்திரர் சொன்னார்னா செய்வதுதான் எனக்கு கடமை. தசரதன் என்ன சொல்லி அனுப்பினார், விஸ்வாமித்திரருக்கு பின்னாடி போ, அவர் என்ன சொல்றாரோ கேட்டு நட, இப்படித்தான் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். நான் போய் சற்று தாமதித்தேனே, பெரிய தவறு, ஐயோ இப்பொழுதே முடித்து விடுகிறேன்னு ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்து
ஒரே அம்பிலே அந்த தாட்டகையை முடித்தார் என்று சரித்திரம். இதுல தாட்டகையை அழித்தார், சுபாகுவை அழித்தார், ஆனால் மாரீச்சனை ஓட்டி விட்டாரே என்னால் இது ராமனுக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம். முழுவதுமா எதிரிகளை முடிப்பதுங்கிறது ராமனுக்கு ஆகவே ஆகாது. எங்கேயான யாரையான ஒருத்தரை மிச்சம் வைத்துக் கொண்டே இருப்பார். இதே கண்ணன்னு சொன்னால் எவ்விடத்துல யாரையும் மிச்சம் வைக்கவே மாட்டார். மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு போனாரே, எத்தனை அசுரர்கள் வந்தார்கள், யாரான ஒருத்தர் மிச்சமானா? போய் கம்சனுக்கு செய்தி சொல்லுவதற்கு ஒரு அசுரன் மிஞ்சினானா? உள்ள வந்தவன் அத்தவனும் அங்கேயே பிராணனை விட்டானே தவிர, கண்ணன் இப்படி இருக்கிறான், இப்படி எங்களோடு சண்டையிட்டான்னு போய் மீண்டும் செய்தி சொல்லுவதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு வழி பாதை என்று சொல்லிடலாம். மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு வந்தா யாரா இருந்தாலும், பக்தர்களா இருந்தாலும் சரி, அசுரர்களா இருந்தாலும் சரி, திரும்பி போகவே முடியாது. அசுரர்கள் வந்தால் கண்ணன் முடித்து விடுவான், பக்தர்கள் வந்தால் முடித்து விடுவார். அவருக்கே ஆட்பட்டு இவரை விட்டு எங்க போக முடியும்? விரியவே முடியாது. கண்ணன் அனுபவித்துக் கொண்டு இங்கேயே இருப்போம்னு தானே பக்தர்கள் இருப்பார்கள். அப்ப பக்தர்கள் போனாலும் திரும்பி வரமாட்டார், அசுரன் போனா முடிந்தே போய்விடுவான், திரும்பி வரமாட்டான். இப்படி கண்ணனுக்கு பழக்கமா? ஆனா ராமனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. சாஸ்திரம் சொல்றது அக்னியை மிச்சம் வைக்கக்கூடாது, அதே மாதிரி கடனை மிச்சம் வைக்கக்கூடாது, அதே மாதிரி சத்ருவை மிச்சம் வைக்கக்கூடாது. நமக்கு எதிரின்னு யாராலும் இருந்தா அந்த எதிரிகளை மிச்சம் வைக்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு கடன்ல இன்னும் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறேன் கூடவே கூடாது. நெருப்பு திகுதிகுன்னு எரியறது, கொஞ்சோண்டு நெருப்பை மாத்திரம் அணைக்காம வைக்கலாமா? அது திரும்பி எங்கேயானு கணிஞ்சு கணிஞ்சு மறுபடியும் பெருசா பத்திக்க ஆரம்பிக்கணும். அப்ப நெருப்பை மிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் எடுத்து கூறுகிறது. ஆனால் பாவம் ராமன் ஏதோ ஒரு விளையாட்டிற்காக இந்த மாரீச்சனை மட்டும் மீண்டும் உயிரோடு விட்டான். மற்ற 2 பேரையும் கொன்றொழித்தான். அறிவின்மை, அவள் தான் தாட்டகைன்னு பார்த்தோம். அஜ்ஞானத்தை போக்கடித்தார். அந்த அஜ்ஞானத்துக்கு குழந்தைகள் யாரு? அகங்காரம், மமகாரம். நானே எல்லாம்னு பிரமித்தால் அகங்காரம், என்னுடையதுதான் எல்லாம் அப்படின்னு நினைத்தால் மமகாரம். இந்த 2ஐயும் போக்கணுமே. அகங்காரத்தை அடியோடு அழித்தால் மமகாரம் ஓடிவிடும். அகங்காரம் இருக்க இருக்கதான் மமகாரம் வளரும். அகங்காரம் போயிடுதுன்னா மமகாரம் ஓடிடுமா? அப்ப அகங்காரமாகிற சுபாகுவை அழிக்க மமகாரமாகிற மாரீச்சன் ரொம்ப தூரத்துக்கு ஓடி ஒளிந்தான் என்று பார்க்கிறோம். அதைத்தான், அந்த தத்துவத்தை தான் இந்த தாட்டகை, சுபாகு, மாரீச்சன் இவர்களோடு சண்டையிட்டு ராமன் காட்டினான் என்று கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து இவர்களை முடித்த பிற்பாடு நன்றாக யாகத்தை செவ்வனே நடத்த முடித்தார் விஸ்வாமித்திரர். அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்துல தெரிவிக்கிறாரே. நன்றாக அந்த மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய மகாமுனியான விஸ்வாமித்திரர் வேள்வியை செவ்வனே நிறைவேற்றினார். அவபிரதம் ஆடுவதுன்னா தீர்த்தம் ஆடுவது நல்ல ஒரு காரியம். ஒரு யாகம் நிறைவேற்றதுன்னா போய் அந்த நதியிலேயோ தீர்த்தத்திலேயோ சுபமாக போய் முழுக்கிட வேண்டும். இன்னைக்கும் தீர்த்தவாரி, பிரம்மோற்சவத்தினுடைய இறுதியில தீர்த்தவாரி நடக்கிறது. அதே மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியோட உற்சவத்தினுடைய இறுதியிலும் நம்மாழ்வாருக்கு வைகாசி விசாகத்துல தாமிரபரணியில தீர்த்தவாரி நடக்கும். மாசி விசாக உற்சவத்துல தீர்த்தவாரி உண்டு. இந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கும் தீர்த்தவாரி உண்டு. அந்தந்த அவதார கட்டங்கள், அவதார ஸ்தலத்தில தீர்த்தவாரி உற்சவம் நடத்துவர்கள். அதனுடைய சமாப்தி, சுபமான நிகழ்ச்சியினுடைய ஒரு நிறைவு பகுதியாக அந்த தீர்த்தமாடுதல் உண்டா? அதே மாதிரி இப்ப விஸ்வாமித்திரரும் நன்றாக இந்த யாகத்தை முடித்து அவபிரத ஸ்நானத்தை செய்து முடித்தார். மிகுந்த சந்தோஷம். ராமா, வந்த காரியம் ஆயிடுத்து, இனிமே நீ எங்க வேண்டுமானாலும் போகலாம்னார். அப்பதான் ராமன் யோசித்தார், இது என்ன நம்ம பார்த்து இப்படி சொல்லிட்டார்? வசிஷ்டர் சொல்லி அனுப்பும் பொழுது உன் குழந்தைகளுக்கு நன்மைக்காகத்தான் அவர் கேட்கிறார்னு தானே சொல்லி அனுப்பினார். எனக்கு ஒன்றும் நன்மையே ஏற்படலையே. இது வரைக்கும் விஸ்வாமித்திரருக்கு தான் நன்மை ஏற்பட்டதே தவிர நமக்கு இன்னும் நன்மையே ஏற்படலையேன்னு ராமன் மனசுல நினைச்சிட்டார். வெளியில சொல்லுவார அவருக்கு எது நன்மை? பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீதா பிராட்டியோடு சேர்த்தே வைக்கல. அதை செய்வதற்காகத்தான் அழைத்து கொண்டு போய் கடைசியில நட்ட நடுவுல நீ என்ன வேணாமா செய்து கொள்ளலாம், திரும்பி போகலாம்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? எந்த விதத்துல நியாயம்? அப்படியெல்லாம் முடியாது. இமௌச முனிஷார்தூல இங்கரவு சமுபஸ்திதவு. என்ன சுவாமி மறந்து விட்டீரா? உமக்கு அடியவங்கள் அடிமைகள். நீர் என்ன நியமிக்கிறீரோ அதை செய்வதற்குத்தான் தசரதன் என்ன அனுப்பினானே தவிர என் முடிவுக்கு ஏற்ப நான் செய்து கொள்வதற்கு அவர் என்ன அனுப்பவில்லை. உம்முடைய பின்னாடியே தொடரணும்னு தான் அவர் சொல்லி அனுப்பியிருக்கார். இனிமே நீர் கட்டளையிடணும், எங்கு வர சொல்லுகிறீரோ அங்கு வருகிறேன் என்று 2 குழந்தைகளும் விண்ணப்பிக்க, ஆச்சரியமான குழந்தைகள், என்ன அழகா புரிந்து சாமர்த்தியோடு பேசுகிறார்களே என்று மிகவும் சந்தோஷப்பட்டவராய் அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு மேற்கொண்டு அப்படி போகிறார். அப்பதான் நடுவுல அகல்யை, அவளுடைய ஆசிரமம், கௌதமர் அகல்யா 2 பேரும் ஆசிரமம் கட்டி கொண்டு வாழ்ந்த காலத்திலே இந்திரனானவன் ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு அந்த அகலிகை இடத்துல ஈடுபட, அதை கண்டு உணர்ந்த அந்த கௌதமரானவர் மிகவும் கோபப்பட்டு இந்திரனுக்கும் சாபத்தை கொடுத்தார்.
கௌதமருக்கும் அதாவது அகலிகைக்கும் சாபத்தை கொடுத்து நீ அப்படியே கல்லாக போய்விடுவாய்னு சாபம் விட்டார். இந்த சாபத்திலிருந்து எப்படி விமோசனம் ஏற்படுவது என்று கேட்க, அதுவா அந்த ராமபிரான் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமரன் இப்ப இந்த வழியாக வரும் பொழுது அவனுடைய திருவடிப்பட்டு உன்னுடைய சாபம் போகும் என்று கௌதமர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு தபசுக்கு போய்விட்டார். அகலிகை காத்து கொண்டிருக்கிறாள். இப்ப குழந்தைகள் எல்லாம் அழைத்து கொண்டு அப்படி கங்கை கரை ஓரமாக நடந்து வருகிறார். ஒவ்வொரு ராத்திரியில அங்கங்க சயனிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா சுப்பிரபாதத்தை பாடினார் விஸ்வாமித்திரன். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். என்ன ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தவரே விஸ்வாமித்திரர் தான். இன்னைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் எல்லா திவ்யதேசங்கள்லயும் சுப்பிரபாதம்ங்கிறது சேவிக்கப்படுகிறது. ஆனானப்பட்ட திருமலை திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானத்துல அவருக்குன்னு பிரதிபாதி பயங்கரம் அண்ணா சுவாமி சுப்பிரபாதம் சாதித்திருக்கிறார். அப்ப அதிலிருந்துதான் தொடங்குவர்களான கிடையாது. முதல் ஸ்லோகம் விஸ்வாமித்திரர் அருளி செய்து இந்த கௌசல்யா சுப்ரஜாராமாங்கிற ஸ்லோகத்தை சொல்லிதான் தொடங்குவர்கள். ஆச்சரியமான ஸ்லோகம். கௌசல்யா சுப்ரஜா ராம, ராமனே என்று ராமனை கண்ணெடுத்து பார்த்தார். இந்த ராமன் எப்படி இத்தனை குணசாலியாக இருக்கிறான்? கௌசலையினுடைய மணிவயிறில பிறந்ததுனாலதான் இவனுக்கு இத்தனை குணம் வந்தது. என்னமா பெற்றிருக்கிறாள் கௌசலை. உலகத்துல எத்தனையோ ஸ்திரீகள், அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இவளுக்கு கிட்டியதே. பராத்பரனான எம்பெருமான தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்து இவள் பெற்றெடுத்திருக்கிறாளே. கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே என்ன ஆழ்வார் கொண்டாடினா போல. அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல கௌசல்யா சுப்ரஜாராம, கௌசலையினுடைய வயிற்றுல பிறந்தவனேன்னு மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி ஈடுபட்டாராம். மேற்கொண்டு வார்த்தையே போகலையாம். அப்படித்தான் வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். சூரியன் உதிக்க போகிறது. அதற்கு முன்னாடி அருணோதய காலம் 4-4:30 மணிக்கு இப்ப குழந்தைகளை எழுப்ப ஆரம்பித்தார். என்ன சொல்லி எழுப்பலாம்? ஏதோ ராமான்னு சொல்லி எழுப்புறதை விட்டுட்டு திருமேனி அழகம் பார்த்தார். என்னமா இந்த ராமன் எப்படி இந்த கௌசலைக்கு குழந்தையா பிறந்தான்னு தெரியலையே. அத்தனை பண்புகளும் கௌசலின் இடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஏன்னா கௌசலைக்கும் அதே உரிமை உண்டா? இவர் போய் பிரார்த்தித்தார் தசரதன் இடத்துல குழந்தைய கொடுக்கணும்னு. கேட்ட மாத்திரத்துல தசரதன் கொடுக்க மாட்டான்னு சொன்னார். இதே மாதிரி கௌசலையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். நான் என் குழந்தைய கொடுக்கறதா யுத்தத்துக்கா அரக்கர்களோடு சண்டையிடுவதற்கா? கொடுக்கவே மாட்டேன்னு தடுத்து இருக்கணுமே. ஆனா கௌசலை ஒரு வார்த்தை கூட பேசாமல் விஸ்வாமித்திரர் கேட்டார்னா என் குழந்தையினுடைய நன்மைக்குத்தான் கேட்பார்னு சொல்லி அனுப்பினாரா? என்ன குணம் கௌசலைக்கு. அவள் சொல்லி அவள் இப்படி தடுக்காமல் கொடுத்து அனுப்பினாரா? அப்ப அவளையும் சேர்த்து கொண்டாடுவோங்கிறதுக்காக கௌசல்யா சுப்ரஜாராம என்ன தெரிவித்தாராம். ராமனுடைய அழகுல ஈடுபட்டு இதையே சொல்லி சொல்லி எவ்வளவு நேரம் கடந்து விட்டதுன்னா 7-8 மணி ஆயிடுத்தான். சூரியன் அப்படி மேல மேல உயர ஆரம்பித்து விட்டான். அப்புறம்தான் தன்னை உணர்ந்து கொண்டு பூர்வா சந்தியா பிரவர்த்தையோ, கிழக்கு திக்கில சூரியன் ரொம்ப உயர வந்துட்டானே, நான் ஏதோ அருணோதய காலத்துல தொடங்க ஆரம்பித்த ராமனை கண்டு அனுபவித்ததுல காலம் போனதே தெரியுதையேன்னு தன்னையே தட்டி உணர்த்தி கொண்டு பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நலசார்தூல, எழுந்திரு பிள்ளாய், கண்ணா எழுந்திரு, ராமா எழுந்திருன்னு தட்டி எழுப்பி மேற்கொண்டு நம்முடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். பொழுது ஆகிவிட்டது. இதற்கு மேல நம்ம ஆசிரமத்துக்கு, அதாவது ஜனகருடைய அந்த அரண்மனை மிதிலாபுரியை நோக்கி செல்ல வேண்டும், சீக்கிரம் எழுந்திரு என்று சொல்ல ராமனும் லக்ஷ்மணரும் எழுந்தார்கள். அன்றைக்கு செய்ய வேண்டிய நித்திய அனுஷ்டான கர்மங்களை எல்லாம் அங்கு கங்கை கரையில முடித்து கொண்டு அப்படியே செல்லுகிறார். வழிநடுக்க அந்தந்த இடங்களுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் எடுத்து கூறி அடுத்து நேரம் மிதிலா தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். மிதிலாங்கிறது ரொம்ப உயர்ந்த இடம். அங்க எப்படி இந்த அயோத்தி பட்டணம் ரொம்ப சிறந்ததோ, அயோத்திங்கிற பெயருக்கு என்ன திருநாமம், என்ன அர்த்தம்னா யோத்தும் சக்கியதே இது அயோத்தியா. யாராலையும் யுத்தம் பண்ணி அந்த இடத்தை ஜெயிக்கவே முடியாதாம். பராமதத்துக்கு அயோத்தியான்னு பெயர், அபராஜிதான்னு பெயர். யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத இடம் பராமதமா. அதை போன்றதான் இந்த அயோத்தி பட்டணம். சரையூ நதிக்கரையில இருக்கக்கூடிய இந்த பட்டணத்திற்கும் அதே பெருமை உண்டு. அதே போலத்தான் இந்த மிதிலா தேசம். அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள், சிறந்த ஞானிகள். பகவத்கீதையில கண்ணன் தெரிவிக்கிறார், கர்மனைவைகி சம்சித்திம் ஆஸ்திகா ஜனகாதயா. ஜனகர் முதலான அரசர்கள் எல்லாம் கர்மயோகத்துல அவ்வளவு நிரத்தர்கள். விடாமல் கர்மயோகத்தை நன்கு செய்து பிரம்மத்தையே அடைந்தவர்கள் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த அரசர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம் ஜனகபுரி, சீதாமரி. இன்னைக்கும் அழைத்து போய் சேவிக்குவதற்கு அந்த இட வசதி எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு நேபாள தேசம், அந்த இடத்துக்குள்ளதான் இப்போ அந்த இடம் இருக்கிறது. சீதா பிராட்டி அவதரித்த இடம், ஜனகருடைய அரண்மனை எல்லாம் அங்கு இருக்கிறது. அப்படி ஆச்சரியமான அந்த இடத்துல சீதை அற்புதமாக அவதரித்தாள். ராமன் அவதரித்தது என்றுன்னு பார்த்தோம், அது சித்திர மாசத்து இந்த நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே.
அதே மாதிரி சீதை 6 வருஷத்திற்கு பின்னர், ராமன் பிறந்ததுக்கு பிற்பாடி 6 வருஷத்துக்கு பின்னர் அவதரிக்கிறார். நிறைய வால்மீகி ராமாயணத்துல அவருடைய அவதார கட்டம், அவள் எப்படி அவதரித்தாள், எந்த திதி எந்த நட்சத்திரம்னு கூறப்படவில்லை. ஆனா பெரியோர்கள் கூற அந்த சரித்திரத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால், இந்த சித்திர மாசத்துக்கு அடுத்து வைசாக மாசம், அதாவது சாந்திரமானத்தின்படி சைத்திர மாசத்துக்கு அடுத்து வைசாக மாசம். ஆனா சௌரமானத்தின்படி பார்த்தா பங்குனிக்கு அடுத்து வர சித்திர மாசம். அந்த சித்திர மாசம் நமக்கு தமிழ்ல, அதே தெலுங்கு பஞ்சாங்கம் அந்த சாந்திரமானத்து பஞ்சாங்கத்துப்படி பார்த்தா வைசாக மாசம். அதுல வரக்கூடிய சுக்லபக்ஷ நவமி, ராமன் பங்குனி மாசம் அதாவது சைத்திர மாசத்து சுக்லபக்ஷ நவமி, ஒரு மாசம் சரியா தள்ளி 6 வருஷத்துக்கு பின்னர் ஒரு மாசம் தள்ளி வைசாக மாசத்து சுக்லபக்ஷ நவமி என்று புஷ்ய நட்சத்திரம், புனர்வசு நட்சத்திரத்துல ராமன் அவதரித்தார். பூச நட்சத்திரத்துல சீதா பிராட்டி அவதரித்தாள். கர்ப்பவாசம் இருந்தாளானா கிடையவே கிடையாது. அயோனிஜையாக அப்படியே பூமியிலிருந்து வெளிப்பட்டாளாம். சீரத்வஜன் என்று அந்த அரசனுக்கு பெயர். ஜனகன் அழைக்கிறோம், ஆனா அந்த ஜனகன்கிறது அவர்களுக்கு குலப்பெயர். அந்த குலத்துல வரக்கூடிய அரசர்களுக்கு எல்லாம் ஜனகன்கிறது புனைப்பெயராக கூடவே சேர்ந்து சொல்லப்படும். அவருக்கு இயற்பெயர் சீரத்வஜன் பெயர். இவர் ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார். எப்படி தசரதனோ அதே போலத்தான். அப்படி இருந்தவர் ஒரு நாள் நல்ல அஸ்வமேத யாகத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி கலப்பைய கொண்டு உழணும். அந்த யாக பூமியெல்லாம் நம்ம சுத்தமா இருப்பதற்காக பசுமாடுகளை ஓட்டி கொண்டு பூமியெல்லாம் புனிதப்படுத்தணும். பசுமாடுடைய குழம்பு பட்டு நடக்கிறதுன்னு சொன்னாலே பூமி புனிதமடைகிறதுன்னு அர்த்தம். அதனால ஏறு பூட்டி பசுமாடுகளை எல்லாம் விட்டு காளைகளை விட்டு அப்படியே உழுது செப்பனிட்டு அந்த யாக வேலையை அமைக்கணும்னு பார்க்கிறார். உழுது கொண்டு போகிற சமயத்துல சீதான்னு சொன்னால் கலப்பையினுடைய நுனின்னு அர்த்தம். அந்த கலப்பையினுடைய நுனி ஒரு இடத்துல போய் அப்படி நின்றது. என்னன்னு பார்த்தா அருகே ஒரு குழந்தை ஆச்சரியமா அப்படி சிரித்து கொண்டு பேரொளி பிரகாசிக்க மிகுந்த அழகோடு அது சேவை சாதித்தது. யார் இந்த குழந்தை? ஒரு பெண் குழந்தை, ஆச்சரியமா இருக்கே என்று பார்த்து அப்படியே எடுத்து உச்சி முகந்து பார்த்து அணைத்து கொண்டார். ஓ, நமக்காக தேவதைகள் எல்லாம் இப்படி ஒரு குழந்தை அருள் இருக்கிறார் போலும் என்று மிகுந்த ஆனந்தத்தோடு அந்த குழந்தை அணைத்து கொண்டு நம்முடைய குழந்தைங்கிற அபிமானத்தோடு அதை எடுத்து வளர்த்தார். தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க அந்த மனைவியும் ஆச்சரியமா அதை அணைத்து கொண்டு பாலூட்டி சீராட்டி எல்லாம் பண்ணி வளர்த்து கொண்டு வந்தார். பெயரிடும் பொழுது அந்த சீதா பட்டு தான் இவளுக்கு கிடைத்தாள். அதாவது கலப்பையினுடைய நுனி பட்டு அதற்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்டாள். அதனால அதே பேரை வைத்து விடுவோம், சீதான்னு பெயரிட்டார். அது மட்டும் இல்லாமல் மிதிலா தேசத்துல பிறந்ததுனாலே மைதிலின்னு பெயர் ஏற்பட்டது. விதேகராஜன் என்று இந்த வம்சத்துக்கு முன்னாடி இருந்த ராஜாவுக்கு விதேகன் என்று பெயர். அவருடைய வம்சத்துல வந்ததுனால வைதேகி என்று பெயர். ஜனக குலத்துல பிறந்ததுனால ஜானகி என்று பெயர். இப்படியெல்லாம் பெயரோடு சீரும் சிறப்புமாக வளர்ந்தார். 6 வயசு ஆனது. அப்படியே தந்தைக்கு பெரு மூச்சு விட்டு கடல்ல போய் விழுந்துட்டாராம். என்ன கடல்? ஐயோ, என் பொண்ணுக்கு வயசாயிடுத்தே கல்யாணம் ஆகலையேன்னு மிகவும் கவலைப்பட்டாராம். எப்போ? 6 வயசுல. பெண்ணுக்கு 6 வயசு ஆன உடனே அப்படியே நெஞ்சத்தை பிடித்து கொண்டு முடியலையே, இந்த பெண்ணை எப்ப யாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியலையே, சரியான மாப்பிள்ளை அமையவில்லையேன்னு சிந்தார்ணவ கதப்பானவு நாசசாத அப்ளவோயதா என்று சீதா பிராட்டி தெரிவிக்கிறாள். பின்னாடி அத்ரி அனசூயா ஆசிரமத்துல அனசூயா அவள் விசாரிக்கிறாளாம். சீதே, உனக்கு ரொம்ப சீரும் சிறப்புமா கல்யாணம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். எப்படி கல்யாணம் நடந்தது? யார் உனக்கு வரன்னு பார்த்தா? எப்படி நடந்தது சொல்லுன்னு கேட்கிறச்ச முதல்ல கதையை தொடங்குறா. அதை ஏமா கேட்கிற? எனக்கு 6 வயசு ஆனப்போ எங்க அப்பா கடல்ல விழுந்துட்டார். உடனே இவருக்கு கதி கலங்கியது. கடலே கிடையாது, இவர்கள் இருக்கிறது ஜனகபுரி, அங்க நேபாளத்துல எங்க கடல்? அந்த எங்க கடல்ல போய் விழுந்தான்னா, ஐயோ நிஜமான கடல் இல்ல, சிந்தனைங்கிற கடல்ல விழுந்து விட்டார். நாசசாத அப்ளவோயதா, மீண்டும் வருதல் இல்லாத ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனையில அப்படியே விழுந்து விட்டாராம் ஜனகர். யார் வருவான்னு தெரியலையே, இந்த பெண்ணுக்கு ஏற்ற மணவாளன் யாருன்னு தெரியலையேன்னு துடித்து கொண்டிருந்தார். அதே சமயத்திலே விஸ்வாமித்திரர் இப்ப ஜனகபுரியை நோக்கி ராமனை அழைத்து கொண்டு போகிறார். ஜனகனும் வரவேற்றான். மிகுந்த உபச்சாரங்களை செய்து ஆசனத்தை கொடுத்து அமர்த்தினான். அவர்களுக்கு குரு சதானந்தர்னு பெயர். அவர் பாட்டுக்கு ரொம்ப சாந்தமா உட்கார்ந்து கொண்டிருந்தார். விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், ராமர் வந்திருக்கிறார். எழுந்து ஒன்றும் பேசல, ஆனா எதையுமே கவனிக்காதபடி அவர் பாட்டுக்கு அமர்ந்திருந்தார். அவருக்கு கவலை. என்ன கவலைன்னா, தன்னுடைய தாயான, அதாவது இந்த அகதிகை கௌதமன், இவருடைய குழந்தை, இவருடைய புத்திரர் தான் இந்த சதானந்தர். இவர் தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதுங்கிற கவலையில அவர் ஏதும் தெரியாதவராய் அமர்ந்து கொண்டிருந்தாரா. தசரதனுடைய குமரன் வந்திருக்கிறார், விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார். என்ன சொன்னாலும் எழுந்திருக்கல. உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், உன்னுடைய தாயின் சாபத்தை நீக்கினவன் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே பேர் ஆனந்தம். அப்படியா,
என்னுடைய தாய்க்கு சாபத்தை போக்கினவன் வந்திருக்கிறானான்னு மிகுந்த ஆனந்தத்தோடு, அப்பனா மிகுந்த வணங்கத்தக்கவர் தான் இந்த ராமன் சொல்லி உடனே அவனுடைய பெருமையை உணர்ந்து கொண்டவராய் அவனை வரவேற்று அவனுக்குன்னு ஆசனத்தை கொடுத்து அப்படி குசல பிரச்சனை எல்லாம் பண்ணி கொண்டிருக்க விஸ்வாமித்திரர் தெரிவித்தார், ஒன்றும் இல்லை, நீ ஒரு பெரிய வில்ல வச்சிருக்கியாமே, தனுர்யாகம் என்று அதைத்தான் அவன் சுயம்பரமா வைத்தான். தனுர்யாகம்னா பெரிய வில்ல வைத்து அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றணும், அதை ஏற்றுபவர்களுக்குத்தான் சீதா பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொடுப்பதுன்னு வைத்துக் கொண்டிருந்தான். அது பெரிய சிவ தனுசு. ருத்ரன் அவன் அந்த தேவர்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணும் பொழுது திரிபுரத்தை எரித்தான். திரிபுராந்த கண்ணு பெயரா முப்புறங்களை எரித்து கொண்டு அசுரர்கள்லாம் வந்தார்கள். அந்த அசுரர்களை வதம் பண்ணுகிற சமயத்துல தேவர்களுக்கு இவன் உதவி புரிந்தான் இந்த ருத்ரன் சிவன். அந்த சமயத்துல ஒரு பெரிய வில்ல கையில வைத்துக் கொண்டிருந்தானா, அந்த வில்லை இப்போ இந்த ஜனகருடைய குலத்துல கொடுத்து போயிருந்தான். ஏதோ ஒரு பரம்பரையில யாரோ ஒரு அரசனுக்கு கொடுக்க அது இவர்களுடைய பரம்பரையில வந்திருந்தது. அது பெரிய வில், ருத்ரனுடைய வில்லா, அப்ப ரொம்ப நெடிய வில்லாக இருக்கிறது. அந்த வில்லை எடுத்து நாணேற்றுபவர்களுக்குத்தான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு கன்யா சுருக்கமாக வைத்திருந்தான். எத்தனையோ அரசர்கள் வந்து வந்து பண்ணி பார்த்துட்டா, யாராலையும் அசைக்க கூட முடியல. 16 சக்கரங்கள் கொண்டிருக்கக்கூடிய பெரிய வண்டியில தான் அந்த வில்லே வைக்கப்பட்டிருக்கும். இழுப்பதற்கு யாரோ ஒருத்தர் 2 பேர்லாம் போராது. பெரிய திருவாரூர் தேர இழுக்கிறோம் அந்த மாதிரி ஊர்ல அத்தனை சேவகர்களும் சேர்ந்துதான் அந்த வில்லை இழுத்து கொண்டு வரணுமா. அத்தனை பாரமான வில்லை எடுப்பதே மிகவும் சிரமம். இப்படி எல்லோரும் வந்து கையோய்ந்து போகவே அதுதான் பெரிய கவலைக்கடல்ல விழுந்துட்டான் ஜனகன். யார் வரப்போறான்னு தெரியலையேன்னு விழுந்திருந்தானா, இப்ப விஸ்வாமித்திரர் சொல்ற அப்படிப்பட்ட பெரிய வில்லு ஒண்ணு இருக்குன்னு நானே குழந்தைகளை வந்து பார்க்கலாங்கிறதுக்காக அழைத்து கொண்டு வந்தேன்னு சொல்லி அந்த வில்லை கொண்டு வர சொல்லி இப்போ ராமனிடத்துல தெரிவித்தாரா, ராமா இந்த வில்லை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, நீர் சொன்னீர்னா கண்டிப்பா போய் பார்க்கிறேன் என்று ராமன் நேர ரொம்ப தீரனாக எழுந்திருந்தான். மிகுந்த ஆனந்தத்தோடு நேர அந்த வில்லை எப்படி பார்த்தான். ஒரு க்ஷணம் அதனுடைய நுனியிலிருந்து அதனுடைய தலை வரைக்கும் மொத்த வில்லையும் ஒரு கண்ணால் அப்படி நோக்கினான். பார்த்த பிற்பாடு அதை கையை எடுக்க ஆரம்பித்தான். நம்முடைய குழந்தையா இருந்தா பார்த்துட்டேனே அப்படின்னு திருப்பி வந்துடும். ஆனா இது ராமன் அல்லவா, தசரத சக்கரவர்த்தி க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவன். வில்ல எடுன்னு சொன்னால், வில்ல பாருன்னு சொன்னால் எடுத்து பார்க்கணும் என்பது அர்த்தம்னு புரிந்து கொண்டவனாய் நேரே ஒரு காலை அப்படி கீழே வைத்தான். அந்த வில்ல அழகா அனாயாசமாக ஒரு கையால எடுத்து அதனுடைய அடிப்பகுதியை தன்னுடைய இடது கட்டை விரலால அப்படி அமிழ்த்தி கொண்டான். தன்னுடைய இடது கையால மேல் நுனியை அப்படி பிடித்தான், வலது திருக்கையால அப்படி நாணை எடுத்தான். எல்லாருக்கும் ஆச்சரியம். சுத்தி இருக்கிறவா எல்லாரும் அப்படி கண்ணை இமை கொட்டாமல் பார்க்கணும், அப்படி பிரித்து கொண்டாட்டான். ஏன்னா ஐயோ இவ்வளவு பெரிய வில்லை இது வரைக்கும் யாரும் எடுத்தே நாங்க பார்த்ததில்லை, எடுத்துட்டானே என்னமா எடுத்துட்டான், இப்ப நான் ஏற்றுவதை எங்கேயானோ யாரும் விடவே கூடாது, கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும்னு அப்படி இமை கொட்டாமல் பார்க்கணும் பிடித்து கொண்டாராம். ஆனா எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர்னு முடிச்சுட்டான். எடுத்ததுதான் பார்த்தோம், எந்த க்ஷணத்துல அவன் நான் ஏற்றினான்னு தெரியல, அப்படியே வில்லு முறிந்ததான். அப்படி நான் ஏற்றணும்னு அப்படி ஏற்ற பார்த்தார், நடுவுல சடக்கணம் முறிந்து 2 பகுதியா 2 துண்டா விழுந்துடுத்து அந்த வில்லு. இதைத்தான் நாங்கள் கேட்டோமே தவிர என்ன நடந்ததுங்கிறதே பார்ப்பதற்குள்ள ஒரு க்ஷணத்துல எல்லாம் முடிந்து விட்டது. எல்லாருக்கும் ஆனந்தம். தேவர்கள் எல்லாம் வந்து பூமாறி பொழிந்து ஆஹா சீதா பிராட்டி திருக்கல்யாணம் நடக்க போகிறதுன்னு மிகுந்த ஆனந்தத்தோடு அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தனர். இப்ப சீதா பிராட்டி அருகே வந்து மாலையிட வந்தாள். மிகுந்த ஆனந்தம். என்னமா உயர்ந்த ராமபிரான் இப்படி வந்திருக்கிறார், தன்னுடைய பர்த்தாவை அப்படி நேர்ல பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் சற்று தயக்கம். நல்ல சக்தி ஆற்றல் இருக்கு, பேசுவரா, நல்ல ஞானம் இருக்கான்னு பார்க்கணுமே. சரின்னு கையில மாலை எடுத்துக்கொண்டு அருகே போனாராம். அப்ப ராமன் சொல்லிவிட்டா, இந்த மாலை போட்டுக்கிறதெல்லாம் என்னால முடியாது, இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குதல் எல்லாம் என்னுடைய ஐயனை கேட்க வேண்டும். ஏதோ விஸ்வாமித்திரர் வில்லை எடுன்னு சொன்னாருன்னு எடுத்தேனே ஒழிந்து நீர் பெண் கொடுக்க போகிறீர், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும்னா அந்த முடிவை என்னால் எடுக்க முடியாது. அதெல்லாம் என்னுடைய தந்தை, ஐயன்னு சொன்னால் தந்தை, அதெல்லாம் ஐயனை கேட்டு முடிவு பண்ண வேண்டும்னு சொல்ல, பரவாயில்லையே நல்ல சாமர்த்தியத்தோடு பேசியிருக்கிறானே. ஏதோ ஒரு பெண்ணு வந்தாள்னு சட்டன அவருடைய அழகில மயங்கி ஈடுபடுவதை விட்டுட்டு உயர்ந்த தர்மிஷ்டனாய் பெற்றோர்கள் சொன்னால்தான் செய்து கொள்ளுவேன் அப்படி உறுதியோடு இருக்கிறார்னா, இப்படிப்பட்ட பர்த்தா தான் நமக்கு பர்த்தா என்று மிகவும் ஆனந்தப்பட்டவளாய் சீதை புன்முறுவலோடு இருந்தாள். அதே சமயத்துல ஜனகன் தன்னுடைய சேவகர்களிடத்துல இந்த செய்தியை தசரத சக்கரவர்த்திக்கு அனுப்பி அவரும் மிகவும் மகிழ்ந்தார். ஆஹா, இதற்குத்தான் விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போனாரா, ரொம்ப ரொம்ப சுபமான செய்தி, உடனே இப்பவே போய் சீதா பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துவிட வேண்டும்னு சொல்லி தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பரிஜனங்களோடு கிளம்பினார்கள். அத்தனை பேரும் வந்து இப்போ ஜனக சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு சேர்ந்தாச்சு. அழகான நாள் குறித்தார்கள். பங்குனி மாசம்
உத்தர நட்சத்திரம். இன்றைய தினமும் பங்குனி உத்தரத்தன்று எல்லா திவதேசங்களையும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி, முக்கியமா கோயில் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஸ்ரீ பெரிய பிராட்டியார் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் நம்பெருமானுமாக இருவருமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சேவைங்கிறது கண்கொள்ளா காட்சி. நம்முடைய கண் இருக்குன்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது, ஆயுசுக்கு ஒரு தடவையாவது போய் சேவிக்க வேண்டிய அற்புதமான அந்த தருணம். இருவருமாக சேர்ந்து ஒரே மேடையில சிங்காசனத்திலே ஒரு பக்கம் பெருமான் ஒரு பக்கம் பிராட்டியும் சேர்ந்து நம்மை குளிர குளிர கடாட்சிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். அதே பங்குனி உத்திரம் அந்த ஞாபகார்த்தமா தான் அன்னைக்கு சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம் நடந்த அதை ஞாபகப்படுத்துமா போலே இன்றும் பங்குனி உத்திர திருநாள்ல இருவருமாக சேர்த்தியை நன்றாக சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். நமக்கும் அந்த சேவையை அருளுகிறார்கள் நம்பெருமாளும் பிராட்டியும். அப்படி ஒரு நாள் குறிக்கப்பட்டு ஆச்சரியமா அலங்காரங்கள்லாம் செய்து விடுகிறார். மாப்பிள்ளைக்கு வேண்டிய அலங்காரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது, பெண்ணுக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் நடக்கிறது. எந்த ஆபரணத்தை போடுறது எந்த ஆபரணத்தை எடுக்கிறதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட அழகான சுந்தர புருஷனான ராமனுக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டா அழகு மறைக்கிறது. இருந்தாலும் என்ன பண்றது, கண்ணெச்சல் படக்கூடாது. அவருடைய இயற்கை அழகு வழியில வந்ததுன்னா திருஷ்டி போட்டுட்டா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த ஆபத்தும் இல்லாமல் நடக்கணும். அதனால இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் போட்டு ராமனுக்கு அலங்காரம், சீதா பிராட்டிக்கு அதுக்கு மேல் அலங்காரம், இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிப்பட்டு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதற்கு இருவரும் மேடைக்கு வர, ராமனுக்கு மட்டுமா கல்யாணம் கூடாதே? உடனே ஜனகன் யோசித்தான். நம்முடைய தம்பி க்ஷீரத்வஜன் அவனுக்கு பெயரா, குஷத்வஜன் மற்றொரு அவனுடைய தம்பி இருக்க, அவனுக்கு இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறார், 2 பெண்கள் இருக்கிறார்கள். மேலும் இந்த சீதையோடு அடுத்து மற்றொரு குழந்தை அப்புறம் பிறந்தாள். அவள் அந்த இப்படி சீதையோடு பிறந்தவளையும் குஷத்வஜனோடு அவனுக்கு பெண்ணா இருக்கக்கூடிய 2 பெண்களையும் சேர்த்து 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் 4 ஒரே மேடையில திருக்கல்யாணம் செய்து விடலாம் முடிவு செய்ய, அதே மாதிரி 4 மணவாள பிள்ளைகளும் தயாரானார்கள். இந்த பக்கம் மணவாட்டி பெண்களும் தயாரானார்கள். ஒவ்வொருத்தரையும் சேர்த்து அப்படி கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறான். தசரதன் இடத்துல ஆச்சரியமா இப்ப ஜனகன் அந்த கன்னிகாதானம் செய்து கொடுத்து ராமனை பார்த்து தெரிவிக்கிறார். இவம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. ராமா, உன்னுடைய கையாலே இவளுடைய கையை பிடி என்று அப்படி பிடித்து கொடுக்கிறாராம். இயம் சீதா, இதோ கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறாயே, இவள் தான் சீதா. இவள் எப்பேற்பட்டவள்? நீயாவது கர்ப்பவாசம் இருந்து பிறந்தாய், 12 மாசம் கௌசல்யனுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறந்தாய். அந்த தோஷம் கூட இவளுக்கு கிடையாது. தானே பூமியிலிருந்து அயோனிஜையாக வெளிப்பட்டவள் இவள். அதனால இவள் சீதை. உன்னுடைய பெருமையை காட்டி உன்னுடைய பெருமை அதிகம். அல்லது இயம் சீதான்னா இங்க சீதைன்னு காட்டுகிறாராம். ஏன்னா ராமன் கம்பராமாயணத்தின்படி ஒரு நாள் முன்னாடியே சீதையை ராமன் பார்த்துட்டார். அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள்னு பாசுரத்தை கம்பன் தெரிவித்தார். அப்படியே அந்த மிதிலையில நடந்து போகும் பொழுது மேல அந்த மாடியிலிருந்து சீதா பிராட்டி நோக்கினாளாம். இங்கிருந்து போற வழியிலிருந்தே ராமன் நோக்கினாராம். நோக்குதலேயே காதல். அந்த க்ஷணத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை பறி கொடுத்து கொண்டு அதற்கப்புறம் ராமன் எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு முன்னாடி சீதையாகவே தென்பட்டு கொண்டிருந்தாராம். இப்ப ராமனை கொஞ்சம் தட்டி அங்க இங்க பராது பார்க்காத, சீதை இங்க இருக்கா எங்கேயோ இருக்கான்னு நினைத்து கொண்டு கையை எங்கேயோ நீட்டக்கூடாது. இதோ இயம் சீதா, இங்க இருக்கிறாள், உன்னுடைய கையை இங்க கொடுங்கிறதுக்காக இயம் சீதான்னு சொன்னாராம். இயம் சீதா மமசுதா, என்னுடைய பெண் இவள். என்னுடைய பெண்ணா எப்பேற்பட்டவள்? நான் எப்படிப்பட்டவன்? அகங்கார மமகாரமே இல்லாதவன். துளி கூட மமகாரம் கிடையாது. ஆனா சொல்றது மட்டும் என் பெண் அப்படின்னு கர்வத்தோடு சொல்லுகிறார். என்ன, இப்படிப்பட்ட பெண்ணை பெற்றால் யார்தான் என் பெண்ணுன்னு சொல்ல மாட்டான். பெரியாழ்வாருக்கு எப்படி ஆண்டாள் பிறந்தாளோ அந்த பட்டர்பிரான் கோதைன்னு சொல்லிக்கிறதுல ஆண்டாளும் விருப்பப்பட்டாள். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மாள் தான் கொண்டு போனான் என்ற அந்த பாசுரத்துல ஒரு மகள் தன்னை உடையேன், என்னுடைய மகள்னு சந்தோஷமா சொல்லி கொண்டாரே. அப்ப நற்குணவதியா இருக்கக்கூடிய பெண்ணை என்னுடைய பெண்ணுன்னு சொல்லி கொண்டார். உண்மையில ஜனகன் எப்படிப்பட்டவன்னா துளியும் மமகாரமே கிடையாதான். அவன் பாடசாலையில வாசித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே திடீர்னு அந்த ரிஷியானவர் யாக்ஞவல்யர் நெருப்பு பத்தி எரியுமா போல காண்பித்தாராம். பக்கத்துல இருந்த மாணவர்கள்லாம் பயந்து ஓடினர். ஆனால் ஜனகன் நகராமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தானாம். பின்னாடி அவர்கள்லாம் பயப்பட்டு திரும்பி வந்தனர். ஏன்னா நாமெல்லாம் பதட்டப்பட்டோம், இவர் பதட்டமே படாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரேன்னா அவரிடத்திலேயே போய் கேளுன்னு ரிஷி சொல்ல. போய் கேட்டால் என்ன, இந்த ஆத்மா அழியவே அழியாது, அழிந்து போனால் உடல் தானே அழிந்து போகும், இந்த ராஜ்யம் இதெல்லாம் என்னுடையதல்ல, எல்லாம் பரமாத்மாவுக்கு சொத்து, நான் என்ன செய்ய போகிறேங்கிறதுக்காக உறுதியாக இருந்தேன்னு அவன் தெரிவித்தான். அப்படி சிறந்த ஞானமுடையவன் ஜனகன்.
அந்த ஞானத்தோடு இருப்பவன் இப்போ சற்று கர்வத்தோடு என் பெண் என்று மிகுந்த அபிமானத்தோடு என்னுடைய பெண் சீதா என்று சொல்லி ஆனந்தத்தோடு கொடுக்கணும். சீதா சக தர்மச்சரீதவ, இவள் எதுக்கு தெரியுமா கொடுக்குறேன்? உன்னுடைய தர்மத்துக்கு பின்னாடி இவள் துணையாக வருவாள். ஏன்னா தர்ம சம்ஸ்தாபனத்துக்கு தான் இவர் பிறந்தான். சாமானிய தர்மத்தை நிலைநாட்டணும், தானே சித்த தர்மம், தான் தான் அனைவருக்கும் முக்தி கொடுப்பவன்கிறத நிலைநாட்டணும்னா கூட பிராட்டி இல்லாமல் எப்படி முடியும்? இவரை மட்டும் நாம தனியே போய் பற்றினால் காட்டகை சுபாகு மாரீச்சனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு வரும். நாம ஒன்றும் பெரிய நல்லவர்கள் இல்லையே, எல்லா ஜென்மத்திலையும் ஓஹோன்னு பக்தர்களா இருந்து பெருமானை தவிர வேற விஷயங்களே ஈடுபடாதவர்களா நாம இருக்கோம் இல்லையே. அகங்கார உமகாரத்துல பீடித்தவர்களா தான் நாம இருக்கோம். அப்ப நாம போய் ராமனுக்கு முன்னாடி நின்றால், அதுவும் தனித்த ராமனுக்கு முன்னாடி போய் நின்றால் மாரீச்சன் சுபாகு தாடகை ராவணன் பட்டதுதான் நமக்கு வரும். அதே சீதை அருகே இருந்தாள்னு சொன்னா பாப்பானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிளவங்கவன், பாபம் செய்யாதவர்கள் யாரு? பாபம் செய்யாதவர்களைத்தான் ரட்சிப்பேன்னு சொன்னா உன்னுடைய பெருமை என்னாகும் என்று எடுத்து கூறி ராமனை சரணாகத வத்சலனாக ஆக்கி கொடுப்பார். ஒருத்தன் சரணம்னு சொல்லிவிட்டால் தன்னுடைய அன்பை அப்படி பீரிட்டு அவர்களை அப்படியே ரட்சிப்பவன் ராமன். இந்த குணத்தை ராமன் நன்றாக வெளிப்படுத்தணும்னா அருகே சீதை இருக்கணுமா? அதற்குத்தான் இந்த சீதையை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். சக தர்மச்சரீதவ, உன்னுடைய தர்மத்திற்கு இவள் துணை வருவாள். என்ன தர்மம்? சரணாகதர்களை ரட்சிப்புமாகிற தர்மத்திலே இவள் கூட நின்று நீ ஒருவேளை வழியிலிருந்து பிறழ்ந்தாலும் இவள் தர்ம பத்தினியாக இருந்து உன்னை தர்ம பாதையில அழைத்து கொண்டு போய் விடுவாள். இன்னைக்கும் கல்யாணமான பிற்பாடு தர்ம பத்னின்னு அவளுக்கு பெயர், மனைவிக்கு தர்ம பத்னின்னு பெயர், கணவனுக்கு தர்மபதினு ஏதான பெயர் இருக்கா? காணுமே. அப்படின்னா என்ன தெரியாது? இயற்கையிலேயே சாஸ்திரம் யார் இடத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறதுனா மனைவியானவள் தான் சரியா தர்ம பாதையில நடப்பாள் என்ன சாஸ்திரமே அந்த அளவுக்கு பெண்ணுக்கு உரிமை கொடுத்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப குடும்ப பெண்கள் ஸ்திரீகள் இதை நிச்சயம் உணரணும். நம்மால்தான் தர்மம் நன்கு நிலைநாட்டப்படும்னு சாஸ்திரமே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா அப்ப தர்மத்தை அறிந்து அதை அனுஷ்டிப்பதிலே பெண்கள் தான் இன்னும் ஈடுபாட்டோடு இருக்கணும். ஆண்களுக்கு அந்த ஈடுபாடு இல்லைன்னாலும் பெண்கள் அதுல மிகவும் மூற்றமுடையவர்களாய் தங்களுக்கு வரப்போகிற பர்த்தாக்களையும் அதில் ஈடுபடுத்தணும். கல்யாணம் ஆகியிருந்தால் அந்த பர்த்தாவையும் தர்மத்திலே ஈடுபாடு உடையவனாக தர்மத்திலே வழி நடப்பவனாக ஆக்க வேண்டும்ங்கிற பொறுப்பு சாஸ்திரம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய சாமர்த்தியம் இவர்களுக்கு தான் உண்டு. ஆண்களுக்கு அந்த சக்தியும் இல்லை, சாமர்த்தியம் இல்லை. கோபப்படுவதற்கு தெரியும், ஏதோ அதையும் இதையும் கடமுடான்னு வேலை செய்ய தெரியுமே தவிர கொஞ்சம் இந்த தர்மத்துல எல்லாம் அந்த அளவுக்கு நிஷ்டையா இருந்து செய்வதுங்கிறது இல்லை போல் இருக்கு. அதனாலதான் பெண்களுக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். அதையே சீதா பிராட்டிக்கு சக தர்மச்சரீதவ நதீச்ச ஏனாம் பத்ரந்தே, இவள் கைய ரொம்ப பெரிய பேராக பெறணுமா. இப்பேற்பட்ட சீதை நமக்கு மனைவியாக வருகிறாளே என்று மிகுந்த சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னமோ வேற வழி இல்லை, இவளை எந்தெல்லாம் கட்டி வச்சான்னு அப்படி வாங்கி கூடாதான். இப்பேற்பட்ட பெண் கிடைப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன்னு தெரியலையே. என்ன மிகுந்த ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு இவளை கையை பிடிக்க வேண்டும். இப்பொழுது கையை பிடிராமா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மி மிதிக்கணுமே, அப்ப காலை பிடிச்சி அம்மி மிதிக்கிறதுக்கு வைக்கணும். நான் பெண்ணுடைய காலெல்லாம் பிடிக்க மாட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. இப்ப கையை பிடி, கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் காலை பிடி, அப்புறம் அந்தரங்கமா உன்னுடைய உள்ளுக்குள்ள அரண்மனைக்குள்ள அந்த புறத்துல நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இப்பொழுது எல்லாரும் பார்க்கும் முன்னாடி அவருடைய கையை பிடித்துக் கொண்டு ஆமாம் இவளை ஏற்றேன் என்று நீ அத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல ராமபிரானம் அந்த சீதா பிராட்டியை கடிமணம் புரிந்து கொண்டார். அதே மாதிரி லக்ஷ்மணருக்கு ஊர்மிளைங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்தார். அதே மாதிரி பரதனுக்கு மாண்டவிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்தார். சத்ருக்னாழ்வானுக்கு ஸ்ருதகீர்த்தி என்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்தார். இப்படி ஒரே மேடையிலே 4 திருக்கல்யாணங்களும் நடைபெற்றன. ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருக்னர்கள் 4 4 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொண்டு ஆச்சரியமா அந்த வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. 2 பக்கத்துலயும் 2 ஊர் ஜனங்களும் சேர்ந்துட்டாலும், ஒரு பக்கம் ராமனுடைய கோஷ்டி, ஒரு பக்கம் சீதா பிராட்டியினுடைய கோஷ்டி. கம்பர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார், ராமனுடைய அழகு பெருசா சீதையினுடைய அழகு பெருசான்னு இப்போ 2 பேரும் 2 ஊரார்களும் சேர்ந்து பட்டிமன்றம் வச்சுட்டாலாம். சம்பந்தி சண்டைன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இப்ப இந்த தசரதனுடைய சம்பந்திகளா அவரோட உறவுக்காரர்கள்லாம் ஒரு பக்கம், ஜனகருடைய உறவுக்காரர்கள் அந்த ஊருக்காரர்லாம் ஒரு பக்கம். கல்யாணம்லாம் ஆச்சு, சண்டை இல்லாம கல்யாணம் நடந்தா ரசிக்குமோ? ஒரு சண்டை ஏற்படுத்தணும் என்பதற்காக 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லலாம், அழகு இருக்கே எங்களுடைய ராமனுடைய அழகு போல உங்க சீதைக்கு அழகு உண்டா? ராமனுடைய அழகு பார்க்கணும்னா உங்களுடைய பெண்ணுக்கு 1000 நயனம் வேண்டும். நங்கைக்கு நம்பியை காணும் தோறும் 1000 நயனம் வேண்டும். ராமனுடைய அழகை பார்க்கணும்னா 1 கண்ணு 2 கண்ணு இருந்தா போறாதான்,
1000 கண்கள் இருந்தால்தான் ஓரளவுக்கு இந்த அழகை பார்க்க முடியும்னு சொன்னாலாம் தசரதனுடைய நாட்டு மக்கள்லாம். உங்க ராமனுக்கு அவ்வளவு பெருமைன்னா சீதைக்கு பெருமை இருக்காதா? நாங்க சொல்லுகிறோம் அடுத்து ஆரம்பித்து வாஸ்தவம். ராமனை காணுவதற்கு 1000 கண்கள் இருந்தால் போரும். கொம்பினை காணும் தோறும் புரிசிற்கும் அன்னதேயாம். எங்களுடைய சீதையை ஒரு க்ஷணம் பார்க்கணும்னா அந்த க்ஷணத்துக்கு 1000 கண்கள் வேணும். அடுத்த க்ஷணத்துக்கு இந்த 1000 கண்ணு போறாது, இன்னொரு 1000 கண்ணு வேணும். இன்னொரு க்ஷணத்துக்கு இன்னொரு 1000 கண்ணு வேணும். அப்போ ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் 1000 கண்கள் பெருகி கொண்டிருந்தால்தான் அந்த அழகை என்னன்னே நம்மால சற்று புரிந்து கொள்ள முடியுமா? அத்தது சுந்தரம் பேரழகு கொண்டிருப்பவள் சீதை என்று அவர்கள் பேச, இப்படி 2 பேரும் ஊரார்கள் எல்லாம் பேசி மகிழ சிறப்பாக இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சீதா ராமபிரான் இன்றைக்கும் சேர்ந்து நம்மை கட்டாட்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட விராட்டியோடு சேர்ந்த ராமபிரான் இன்றென்றும் சேர்ந்து நமக்கு எல்லாருக்கும் மங்களங்களை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இத்துடன் இதை நிறைவேற்றுகிறேன். இனி மேற்கொண்டு இதுக்கப்புறம் இன்னும் 12 வருஷத்தை வால்மீகி ரொம்ப வேகமா ஓட்டுகிறார். அவருக்கு என்னமோ 12 வருஷத்தை அப்படி வேகமா நகர்த்துகிறார். இனி மேற்கொண்டு ராமபிரானுடைய அந்த சரித்திரம் அது எப்படி நகருகிறது. இப்படி கல்யாணமான பிற்பாடு சுகமே 12 வருஷங்கள் வாழ்ந்தாராம். ஆனா அதற்கு அப்புறம்தான் தேவர்களுடைய பிரார்த்தனைக்காகத்தானே இவர் அவதரித்திருக்கிறார். அந்த பிரார்த்தனை எப்படி நிறைவேறியது, அதனால என்ன நடந்தது என்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதி ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாசர விநாசகரம் நமாமி. ஸ்ரீமதே ரத்னஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.